இருந்தீங்கன்னா 10 மணிக்கு. ஆனாலும் ரஜினியர்களும் பிளவு விட்டுட்டாரு எனக்கு. நாங்க 10 மணிக்கு தானே யோகான்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல சரி, நகுல் செகண்ட் ஷோ மன்னிக்கவும், நானும் பிந்தியா எழும்பிட்டேன். கேட்கல. சொற்கள். நானும் பிந்தியா எழும்பிட்டேன். ஓகே. அப்ப தரணிக்காம பிந்தி எழுப்பினதான் அது காரணமோ? நான் 9:50 வந்துட்டேன். இல்ல இல்ல, அது இல்ல, கண்ண கசைக்கு கொண்டிருந்தீங்களா அதுக்கு? ஓ யா, பிந்தி எழுப்பினா. சரி. இப்ப நீதி இன்றைக்கு வேலை இல்லை கர்நாடகத்துக்கு போற ஞாயிற்றுக்கிழமை. என்னாச்சு? ஏன் என்னைக்கு வேலை போடல தெரியல. அது அவை வந்து வியாபாரத்தை பொறுத்து தானே போட வேண்டும். இல்ல வியாபாரம் அப்படியா? வெள்ளிக்கிழமை எப்படி தெரியும் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் நடக்கும்? போன கிழமை இப்ப எங்களோட வேலையிடத்துல எல்லாம் இப்ப புது ஆக்களை சேர்க்கணும். அப்ப அவையும் பழகணும் தானே. அப்ப முதல்ல அவைக்கு ஷிஃப்ட் கொடுத்துட்டு அப்புறம் எங்களுக்கு திருப்பி வரும். அப்ப நீங்க பழக போகும்போதும் அப்படித்தான் நடந்தது? மற்ற படிப்பட்டு நான் அங்க சேரைக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் புதிதாக திறந்து விட்டது தானே. அந்த நேரத்துல எல்லாரும் புதாக்கள். அப்ப இந்த கிழமை நேற்றும் வேலை இல்லாதபடியே சம்பளம் இல்ல? அப்ப இல்ல, நேற்றுக்கு போனேன். நேற்று போனீங்களா? சரி சரி, ஓகே. மற்றது இன்றையில இருந்து மாத தொடக்கம் தான். நான் போன மாதம் எல்லாம் என் மணித்தளத்துக்கு கிட்டடி வந்துட்டேன். மாதத்துல இன்றையில இருந்து புதுசா செய்யணும். ஓகே, சரி சரி. என்ன மாதிரி நகுல் சம்மருக்கு வேலை தேடுறீங்களா தரணிக்கா? வேலை தேடி கொண்டிருக்கிறேன். ஆனா நான் இப்ப வேலை செய்யற இடத்துக்கு 15 வயதுக்கு பிறகு தான் வேலை செய்யலாம். இப்ப வந்திருந்தானே ஏப்ரல்ல? இல்ல, ஜூலை. ஜூலையா? 15. எத்தனை வயசு நம்மளுக்கு? 14. நீங்க பேப்பர் ரவுண்ட் செய்யலாம் தானே, மேகசின் பேப்பர்? யாரா அதை கேட்டு அதுக்கு எனக்கு ஒரு விடயம் கிடைக்கல. அப்ப நான் அதை விட்டுட்டேன். ஓகே. தரணிக்காவும் செய்யலாம். 11+ இருந்து வேலை செய்யலாம். நீங்க என்ன பிளான் பண்றீங்க? நீங்க ஸ்ரீலங்கா போறீங்க என்ன? எனக்கு தெரியல, நாங்க ஸ்ரீலங்கா போறோம். புக் பண்ணல டிக்கெட். ஸோ நான் ஒரு கால் பிசினஸ் செஞ்சுனால் நான் ஹாலிடேல திருப்பி செய்ய முயற்சி இருக்கிறேன். என்ன செய்வீங்க? நீங்க தேவை பவர்ல காட்டுற அந்த குவீன் சீஸ் கேக் இது. சரி சரி சரி, ஓகே ஓகே. அது ஒரு ஷார்ட் ப்ராஜெக்ட் தானே, கொஞ்சம் தானே. நான் வின்டர் ஹாலிடேல செஞ்சேன். இப்ப சம்மர் ஹாலிடே அல்லது ஈஸ்டர் ஹாலிடேல செய்ய. அபிராமி, என்ன பிளான்? எதுக்கு? சரி, அப்ப நீங்க தொடர்ந்து. இல்ல, இந்த ஸ்கூல் இதோ நான் சொல்ல வந்தேன். நாங்களும் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போறோம். ஸோ பேசிக்கலி ப்ராஜெக்ட் அது இல்ல, இது சனி ஞாயிறு வேலை. நான் அதையும் தேடுறேன். நானும் ஒரு வேலை செய்ய போறேன் திரும்ப. இப்ப செல்விஜி அவர்களும் ரஜிதா அவர்களும் சொல்லுங்க, சின்ன வயசுல இவர்கள் வேலைக்கு போறது லண்டன்ல சில அம்மாக்கள் சொல்லுவாங்க, காசு ஆசையை காட்டி விட்டா படிக்க மாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க 2 பேர்ட்ட அனுபவம் என்ன? வேலைக்கு போறது நல்லம். என்னன்னு சொன்னா அவங்களோட அந்த சொந்த செல்ஃப் சந்தேகம் சொல்லுவாங்க. அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம். அடுத்தது நேரத்தோட எழும்புறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். அடுத்தது பணத்தோட அருமை தெரியும். அடுத்தது பேரண்ட்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்க. முதலாவது இன்னொரு வேலையில நீங்க போய் நீங்க படிச்சு முடிச்சுட்டு எந்த வேலைக்கு போறேன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு ட்ரைனிங் அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலைக்கு போறது காசு உங்களுக்கு முக்கியம். சின்ன சின்ன காசு உங்களுக்கு பாக்கெட் மணி போல வந்தாலும் நீங்க வேலையை தேடி எடுக்கணும். மோனனா சொன்ன மாதிரி இந்த நெதர்லாந்து நாட்டுல 12 வயசுல பேப்பர் போடலாம். அதுக்கு பிறகு கடைகள்ல அப்படி எங்களோட 2 பிள்ளைகள் கடைகள்ல கேசியரா இருந்திருந்தாங்க. பேரன் ஹவுஸ் வயசு போன இடத்துல வேலை செய்திருந்தார்கள். பிறகு இந்த இதுலயும் வேலை செய்திருந்தார்கள். அந்த ஸ்டூடெண்ட் ஒரு பகுதி இருக்குது. அதுல இந்த வயசு போனாக்கள் வீட்டுல இருப்பாங்க தானே, அவங்களுக்கு போய் சனி ஞாயிறுல போய் ஹெல்ப் பண்ணி கொடுக்குற, வீடு கிளீன் பண்ணி கொடுக்குற, ஷாப்பிங் பண்ணி கொடுக்குற, அவங்களுக்கு தேவைப்பட்ட அப்படியான வேலைகள். அதே ஸ்டூடெண்ட்க்கு மட்டுமான ஒரு பகுதி இருக்குது இங்க. அந்த வேலையும் செஞ்சிருந்தார்கள்.
அதே முதல் எனது மகள் செய்த வேலை அந்த ஸ்கிரீன் எனக்கு தெரியும். இந்த இந்த துளுப்பன் என்று சொல்ற பூட அந்த இதை புடுங்குறது, அந்த போலன், அந்த பூட விதை, அத அந்த புடுங்கி காய வச்சு நாடுகளுக்கு ஏத்துற 2 ஹில்டன் ஒரு மணித்தியாலத்துக்கு. அதான் அவட முதலாவது சம்பளம். இன்றைக்கும் சொல்லுவா, அப்படி அந்த போயிட்டு வர கூட சரியான சேர் ஆயிருக்கும் அந்த 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 உடுப்புகள் எல்லாம். அந்த வயல்ல போய்தான் அந்த பூக்கண்டை புடுங்கி அந்த கொட்டைகளை இது செய்ய வேணும். குரூப்பா சேர்ந்துட்டு போவாங்க. நான் தினகம் இருந்த பகுதியில போய் செய்வார்கள் அந்த வேலை. பார்க்க கஷ்டமாக இருக்கும். வந்து பாவம் கஷ்டப்பட்டு 5 மணிக்கு தான் வருவாங்க. காலையில 7 மணிக்கு போனா 2 ரூபா தான் மணித்தியாலம். நல்லா செய்தார்கள், சந்தோஷமா செய்வார்கள் கூட்டமா போகக்குள்ள. ஆனா இன்றைக்கு அவர்கள் படிச்சு நல்ல நிலையிலே இருக்கிறார்கள். அது சந்தோஷப்படக்கூடியதா இருக்கு. அந்த கொடுத்த தன்னம்பிக்கை, அந்த பிள்ளைகள் அந்த பேப்பர் எல்லாம் போட்டு அந்த வேலை செய்தது, அதுல கொண்டு வந்து எங்களுக்கு சாமான்கள் வாங்கி கொண்டு தருவார்கள். அதுவும் மிகவும் சந்தோஷமா இருக்கு. அது போல இளையவருக்கு தெரியுமா கில்டன் என்றா என்ன? கில்டன் என்றா இல்ல. அப்ப அஜிதா சொல்லும் போது நீங்க ஹில்டன் என்று சொன்னா இந்த 2005 தான் இந்த யூரோ எல்லா நாட்டிலையும் புழக்கத்துக்கு வந்தது. ஐரோப்பிய நாடுகள் ஒன்றார்ந்த சில நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சுவிட்சர்லாந்து சுவிஸ் பிராங்கா இருந்தது, அவர்கள் அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களோட சுவிஸ் பிராங்கோட இருக்கிறாங்க. அதே போல லண்டனும் அந்த டைம்ல ஐரோப்பிய ஒன்றியமாக இருந்தது. அவங்களும் அந்த காசு, அவங்களோட பவுன்ஸை அவங்களும் நாங்க எங்களோட பணத்தை விட்டு வர மாட்டோம்னு சொன்னாங்க. மற்ற நாடுகள் எல்லாம் அந்த ஒரு பொதுவான பணத்துக்குள்ள வந்தது. அதுக்கு முதல் வந்த எங்களோட பணப்புழக்கத்துல இருந்த நெதர்லாந்து நாட்டுல ஹில்டனாகவும் ஜெர்மன் நாட்டுல மார்க்காகவும் இருந்தது. அந்த அந்த அவங்க எல்லாம் அடுத்தது இந்த பிரான்ஸ் நினைக்கிறேன். பிரான்ஸ் என்ன பணம் ஒன்று மறந்து நினைவுக்கு வருது இல்ல. பிரான்ஸ் சுவிஸ் மாதிரி தான். என்னமோனா அந்த பணமா இருந்தது. அப்படி அந்த ஒவ்வொரு நாட்டு பணங்களும் பொதுவான ஒரு பணத்துக்கு வந்தது. என்னன்னு சொன்னா, இப்ப நாங்களாம் மற்ற நாடு, இப்ப ஜெர்மனுக்கு போனா இப்ப காசை மாற்ற வேண்டிய அவசியம் இல்ல, யூரோ கொடுத்து நாங்க மாற்றிக்கொள்ளலாம். அந்த யூரோ புழக்கத்துல வந்தது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள வந்தது பிறகு. அதுக்கு முதல் ஹில்டன் நாட்டுல. தென் இங்க இப்ப இருக்கிற ஹில்டன், ஒரு ஹில்டன் 250 இல்ல, ஒரு யூரோ 250 ஹில்டன் பெறுமதிக்காக அந்த காசு பெறுமதி ஏற்கப்பட்டது ஆரம்ப காலத்துல. இப்ப மாற்றம் யூரோக்கு மாறினது தெரிஞ்சிருக்கும். ஆனா எந்தெந்த நாடுகள் அதுக்கு முதல்ல ஐரோப்பாவில் என்னென்ன கரன்சி பாவிச்சிங்கன்னு எத்தனை பேருக்கு ஏற்கனவே தெரியும்? அப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களே கில்டன் என்னன்னு. நெதர்லாண்ட்ஸ்ல எனக்கு தெரியாது, ஜெர்மனில மார்க் பாவிக்கப்பட்டது. ஜெர்மன்ல மார்க். நான் ஏனைய நாடுகளிலும் தான். ஓகே. ஆனா இப்ப ஸ்கandinavian நாடுகள்ல என்ன பணப்புழக்கம் தெரியுமா? டென்மார்க்ல எல்லா ஸ்கandinavian நாடுகளும் அப்படித்தானே? நோர்வீஜியன் குரோனர், அடுத்தது இந்த டென்மார்க் குரோனர், அப்படி அந்த பேரோட இருக்கிறது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா குரோனர் தான் அது பொதுவா அழைக்கிறார்கள். நான் இந்த வேலை பற்றி முதல்ல கேட்டது என்னென்ன வேலைகள் அல்ல, சின்ன வயசுல வேலைக்கு போனா காசு ஆசை வந்துட்டா பிறகு படிக்க மாட்டாங்கன்னு சில அம்மாக்கள் குழம்புறாங்க. அது பற்றின உங்களோட அனுபவம் தான் கேட்டேன். இல்ல, காசு ஆசை வரல அந்த பிள்ளைகளுக்கு. அந்த என்னோட மகள் முதல் போனது ஒரு சமையலறை கூடத்தில் கிளீனிங் பண்ணத்தான் போனிருந்தா. இந்த ரெட்ட பிள்ளைகள் ஒரு சாரான்னு சொல்றவ, அவ எப்பவும் சாப்பிட்ட நேரம் எல்லாம் பிங்கனை வச்சுட்டு போயிடுவா. அப்ப நான் சொல்லுவேன், கழுவிட்டு போங்க, இல்லாட்டி அந்த மெஷின்ல போட்டுட்டு போங்க, அதுக்கு கூட கை இல்லையான்னு கேட்பேன். அப்ப நானும் படிக்க போயிட்டு வந்து அப்படி சொல்லுவா. ஆனா அவ வேலைக்கு போயிட்டு வந்த உடனே முதல் நாளே நான் கட்டுப்பிடிச்சு கொஞ்சம் சொன்னா, எவ்வளவு கஷ்டமா இருக்குமா உங்களுக்கு, 8 மணித்தாலும் நீங்க வேலை செஞ்சுட்டு வாரீங்க, நான் பெரிய பெரிய பானையெல்லாம் கழுவுனேன் கையால போட்டு. அவனோட உடுப்பு சப்பத்தெல்லாம் பார்க்கல. அந்த ஆரம்பம் தானே போய் முதல் அன்பு அந்த எல்லா அந்த அவ ஏதோ ஒரு வயல்ல போய் வேலை செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. அவட உடுப்பு சப்பத்தெல்லாம் பார்க்கல. நம்ம வேற சப்பாத்து வாங்கிட்டு போகணுமா, எல்லாம் கொட்டி அந்த சட்டையெல்லாம் கொட்டி எல்லாம் புள்ளியா கரையெல்லாம் கிடந்துச்சு. அப்ப நான் கேட்டேன்,
அந்த பெரிய சட்டியெல்லாம் எங்களை கையால கழுவ சொல்லி தந்தாங்கம்மா சொல்லி சொன்னா. ஆனா சின்ன காசு தானா, 5 ரூபாயோ 4 ரூபாயோ தான் அவங்களோட முதல் சம்பளம். ஆனா எனக்கு சந்தோஷப்பட்டேன், மிச்சம் சந்தோஷப்பட்டேன். வேலண்டா என்னண்டு அவங்க அறியறதுக்காக கொண்டு விட்டுட்டேனே இதுக்குள்ள என்று சொல்லி. அவங்களே என்ன செய்தாங்கன்னா, இந்த வேலை நம்மளுக்கு சரியில்லை, இன்னொரு வேலையை தேடிக்குவோம், இன்னொரு வேலையை தேடிக்குவோம், இன்னொரு வேலையை தேடிக்குவோம், படிப்படியா நல்ல வேலைக்கு தேடி கொண்டு போனாங்க. அதுல ஆனாலும் நீங்க அந்த காசு ஆசைக்குள்ள நிறைய இல்ல அனுபவத்தை சொல்லுங்க பாவம். செல்வியரிடம் சாமியரிடம் கேட்போம், இளையவர்கள் கவனிக்கிறீங்க தானே பாயிண்ட்ஸ்? ஓகே, பாப்போம். ராஜ்காரர்களோ செல்வியாரிடம் சாமியரிடம் இதை கேட்போம். சின்ன வயசுல படிப்பை விட்டுவார்கள், காசு ஆசை வந்துடும். இது உங்களோட அனுபவத்திலையும் சூழல்லையும் எப்படி பார்த்துருக்கீங்க? எனக்கு இப்ப பள்ளிக்கூடத்துல ஒரு ஆள் படிக்கிறார். நான் நினைக்கிறேன் தமிழ்ல 5ஆம் ஆண்டு படிக்கிறார். ஆனா வயசு கூடினவர் தான். அவர் தமிழ் படிக்கிறது கொஞ்சம் கள்ளன். ஆனால் அவர் சொல்லுவார், நாங்கள் இப்ப காசு, அவர் வேலை செய்யறார், அந்த ரெஸ்டாரண்ட்ல இதுக்கு சர்வ் பண்ற வேலையால் செய்யறார். அவர் சொல்லுவார், நான் இப்ப உழைக்கிறேன் தானே, என்கிட்ட நிறைய காசு இருக்குதாண்டு, அதைத்தான் சொல்லுவார். அவர் நெடுக சொல்லுவார் அந்த வகுப்புல. அவர் அவருக்கு அந்த காசு ஆசை வந்துட்டு, நாங்க ஏன் படிக்கணும் சில வேளையில, டீச்சர் உதயம் தேவை, உதயம் தேவை எங்களுக்கு, நாங்க இப்ப உழைக்கிறோம், என்னட்ட நிறைய காசு இருக்குது, பேங்க்ல காட்டுறதா உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்குன்றெல்லாம் கேட்பார். ஆனால் அவர் ஒரு ஆள் தான் செய்யறார். ஆனா மட்டாக்கள் இன்னும் வேலைக்கு போக தொடங்கல. ஆனால் நான் நினைக்கிறேன் நகுலுக்கு அப்படி காசாசை வராதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த காசுக்கான அனுபவத்துக்காண்டி வேலை செய்யறதுதான் நல்லதுன்றது எந்த கருத்துங்க. என்னோட அனுபவத்தை பெறதுதான் பெரிய காசை விட கூடினது என்று சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நீ அப்படித்தானே? அனுபவம் கிடைக்காது எவ்வளவு காசு கொடுத்தாலும். இதுல ஒன்று நான் சொல்லிக் கொள்ளட்டோம்னா, அந்த என்னன்னு சொன்னா, இப்ப காசு ஆசைகள் என்று சொல்றதுக்கு இல்ல. இப்ப என்னோட சொன்னா, எனது குழந்தைகள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். விஞ்ஞானத்துறையில் தான் 4 குழந்தைகளும் பாஸ் பண்ணியிருந்தார்கள். 2 குழந்தைகள் இருந்தது. ஆனா இதுல எனக்கு இதுக்கு எப்படி நாம் எடுத்துக்கொள்றது சரியா, எனது மகன் விஞ்ஞானத்துறையில் பாஸ் பண்ணும்பொழுது நான் அந்த வைத்தியத்துறையில் படிக்க சொல்ல அவர் சொன்னார், இல்ல நான் கொமர்ஸ படிச்சா கெரியா உழைச்சிட்டு நாம் உழைக்கலாம், படிச்சு முடிச்சுட்டு உழைக்கலாம் ஒரு வார்த்தை சொன்னார் என்கிட்ட. அக்கா மாதிரி அந்த துறைக்கு போயிட்டு எனக்கு நீண்ட காலம் படிக்கலாம் என்று சொன்னார். அப்ப இத காசு ஆசை எடுத்துக்கொள்றதா அம்மோன்னா, அவர சாய்ஸ் எடுத்துக்கொள்றதா? இல்ல, காசு ஆசை இல்லாட்டி எதிர்காலமே இல்லையோ. இல்ல இப்ப இதுல எனது 2 குழந்தைகளை வைத்து சொல்கின்றேன் நான். நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு விளங்கிருக்கா? சக்கீதான் சொன்னாரு, இப்ப ராத்தா மாதிரி நான் மெடிசனுக்குள்ள போக மாட்டேன், அவன் நீண்ட காலம் படிக்க வேணும், நான் கொமர்ஸத்தான் தெரிவு செய்வேன், நான் அதுல போனா சரியா உழைக்கலாம்னு சொன்னேன். அதே போல அவர் வெளியாயிட்டார். சரியா யூனிவர்சிட்டியை விட்டு வெளியாகி அவர் நல்ல ஒரு உலகத்துல இவன் இன்னும் படிச்சு இன்னும் வேலையோட இருந்து கொண்டு இன்னும் படிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. அதுல எனக்கு அதனாலதான் இது பிள்ளைக்கு பிள்ளை வித்தியாசப்படும். ஒரு பிள்ளை ஒரு மாதிரி, ஒரு பிள்ளை ஒரு மாதிரி தான் அதை ஏற்றுக்கொள்ளும். அது நான் என்ன கேட்டதுன்னா, இப்ப நானே உங்களோட பெரியவரிடம் கேட்கிறேன்னா, இப்ப உங்களோட வீட்டுலையும் உங்களோட பிள்ளைகள்லையும் வளர்ந்த பிள்ளைகள்லையும் இப்ப எப்படி இருக்கிறாங்க, இது செய்யாம மாறி செய்திருக்கலாம், பிளவிட்டாங்க, இல்ல சரியானது தான் செய்திருக்காங்க. அதே போல சாந்தினி அவர் சொன்ன போல எங்களை சுத்தி இருக்கிற பிள்ளைகள்ல என்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஏன்னா தெரிஞ்சவியல் கதை காட்டி இனி வரப்போற எளிய பெற்றோர்களும் குழம்ப போறாங்க. என்ன நாங்க உடனே பயனுள்ளது அதுக்குத்தான் நான் கேட்டேன். இப்ப காசு ஆசை வேற, ஆனா காசு ஆசை இவர்கள் படிக்கிற நோக்கத்தை குழப்பிடுமா? இல்ல என்னன்னு சொன்னா அதுதான் பதில் சொல்லணும். இல்ல என்னோட சொன்னா, இப்ப வேலைக்கு படிப்புல எல்லா பிள்ளைகளுக்கு படிப்போட மூலோட கொள்வனவும் ஒரே மாதிரி இல்ல. அப்ப அந்த புள்ள படிச்சுட்டு ஒரு கஷ்டமான ஒரு நிலையில அந்த கல்வியை தொடர முடியாட்டி என்ன செய்யும்னா, அந்த வேலை பக்கத்துல அந்த பிள்ளை தனக்கு அந்த அனுபவத்தை பெற்றிருந்தா அந்த வேலையில எடுத்துக்கொள்ளும். இல்லாட்டி அந்த புள்ள கல்வியை விட்டுட்டு வீட்டுல குந்தி கொண்டிருக்கும், அது கவலைக்கு மன உளைச்சலை கொடுக்கும். அப்படி ஒரு இதை அந்த இளமையில அந்த வேலை செய்யற பிள்ளைகளுக்கான அதை பார்த்திருக்கிறேன். சரியான ஒரு பாயிண்ட தொட்டிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில சாந்தினி அவர்கள் சொன்ன அந்த பையனுடைய உதாரணத்தை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு படிக்க விருப்பம் இல்லை, அவருக்கு காசு எண்ணம் வந்துட்டுது.
இப்ப படிப்பை குழப்ப போறாருன்ற மாதிரி சாந்தினி அவர்கள் நினைக்கிறார். அதை போலதான் அவங்க அம்மா அப்பா நினைப்பாங்கன்னு நினைக்கிறார். இப்ப என்னன்னு சொன்னா ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற பிள்ளை ஒரு சின்ன வயசா இருக்கிறதா கட்டாயம் 18 வயசு வரையும் ஒரு பாடசாலைக்கு சென்றே ஆக வேணும். அது ஒரு முறை இருக்கிறது. 16 இங்க 18 வயது நெதர்லாந்து இல்ல, ஐரோப்பிய சட்டமே 16. 16 மன்னிப்போடு 18 நிறுத்திக்கொண்டேன். அந்த குறிப்பிட்ட அந்த வயசு வரையும் ஒரு பாடசாலைக்கு சென்றே ஆக வேணும். அதுக்கு கீழே 16 வயதுக்கு கீழே இருந்தா அவங்களோட பேரண்ட்ஸ அந்த பிள்ளையன் பள்ளிக்கு வரலன்னு சொல்லி ஒரு தேடல் ஒன்று வைத்திருப்பார்கள். அதுக்கு பிறகு இவர் வெளியாகி அந்த வேலையை செய்தார் என்று சொன்னா தேட மாட்டாங்க. அவரோட சொந்த காலில் நிக்கிறதுக்கு அவருக்கு ஏத்த மாதிரி அவரோட தன்னம்பிக்கை இருக்குத்தானே. நான் காசுன்னு சொல்லலாம், நான் கேட்டியா உழைக்க வேணும், படிச்சுத்தான் ஒரு புள்ள காசை உழைக்கணும் இல்லை. ஏனென்று சொன்னால் எனது அனுபவத்தை சொல்கின்றேன். எனது மகள் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஒரு நர்ஸாக வேலை செய்திருந்தார். அவ படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருமணத்துக்கு பிறகு அவரோட கணவர் நல்லா படித்தவர் தான். அதுக்கப்புறம் ஆன்லைன் பிசினஸ் அவங்க பண்ணிக்கொண்டு இப்ப ஸ்பெயின்ல போய் கொண்டு இருந்தார். அப்ப நான் அழுதன், இவ்வளவு அழகா படிச்சுட்டேன்னு இப்படி இந்த வேலையை விட்டுட்டு போறிய ஒரு உமாவா மட்டும்தானே இருக்க போறாரு. இல்லம்மா, நான் அவரோட கம்பெனிக்குள்ள இருந்து என்னால செய்யக்கூடிய உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன், அவருக்கான ஹெல்ப் நான் செய்தோம், நான் அதை விட இப்ப கூட உழைக்கிறேன் என்று சொன்னார். பதிவு செய்தார் எங்ககிட்ட. அப்ப அவர் சம்பளம் கொடுக்கின்றார், அதுக்குள்ள ஒரு பார்ட்னரா இருந்து அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பிள்ளைக்கு கல்வி தேவை, கல்வி அறிவு தேவை. இந்த படிப்புக்கு தான் இல்ல, அந்த படிப்பை விட்டுட்டு அதை உழைக்குது, அதோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது. அவங்கதான் வாழ போறாங்க, அவங்கதான் சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த வகையில என்ன பொறுத்தவரை நான் ஒரு தாயாக இருந்தாலும் அந்த பொடியை புஷ் பண்ண மாட்டேன். நீ குறிப்பிட்ட வயசு வரை நீ பள்ளிக்கு போ, அதுக்கு பிறகு நீ உழைக்கிறது என்ன, நம்ம டாக்டர் இன்ஜினியரா வரோம், அந்த பணத்தை தானே உழைக்க போறோம். அதான் மெயினா இருக்கு. ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற வாழ்க்கின்ற பிள்ளைகள் அதுகள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், உழைத்துக் கொள்ளுங்கள் என்பது எங்களோட வாழுங்கள் என்பது எனது பதிவு. மூலனா அது சிறப்பு. அப்ப சாந்தினி அவர்கள் சொன்ன உதாரணத்துக்கு அவர் 16 வயசு வரைக்கும் எப்படியோ போகத்தான் போறாரு. இளைவர் சொல்லுங்க, ஐரோப்பாவில எப்ப வகுப்பு ஏற்ற பரீட்சை எப்ப நடக்கும்? முதலாவது வகுப்பு ஏற்ற பரீட்சை எப்போ நடக்கும் ஐரோப்பாவில்? உங்கள் நாட்டில் 10ஆம் வகுப்பு, ஜெர்மனியில, சுவிஸ்ல 10ஆம் வகுப்புல, லண்டன்ல 11. அது வரைக்கும் ஆக பள்ளிக்கூடம் வராதவங்களை ஃபெயில் பண்ணிருப்பாங்களே தவிர, புறப்படி என்றாலே தவிர வேற யாரும் ஃபெயில் விடுவாங்களா? இல்ல. அப்ப சாந்தினியார் சொன்ன உதாரணத்துல யாருன்னு தேவையில்லை, நாங்க ஒரு ஆளை குறிப்பிட்டு கலைக்க கூடாது, சும்மா ஒரு உதாரணமா எடுப்போம். அந்த பையனோ கேர்ளோ அவருக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா 16 வயசு 10ஆம் ஆண்டு வரைக்கும் ஜெர்மனில பள்ளிக்கூடம் போவார் கட்டாயமா. பதில் சொல்லுங்க, அவர் வாழ்க்கையில தோற்றுவாரு? 30 வயசு ஆயிக்குள்ள தோற்று போய் நிற்பாரா? ஏன்னா அவர் அநேகமா ஹவுஸ் பில்டிங்க்கு தான் போக போறாரு. தோக்க மாட்டார். மோனா அந்த இவருக்கு சின்ன வயசு அடிக்கிற நேரம் அவர் அந்த 16 வயசுக்குள்ள அவர் இன்னும் மாற்றத்தை கொண்டு வரலாம். ஒருவேளை 16 வயசுக்குள்ள ஒரு நல்லா சிந்திக்கக்கூடிய ஒரு பிள்ளையா வந்துடும் அந்த பிள்ளை. இப்ப எத்தனை வயசுன்னு தெரியாது, சாந்தினி டீச்சர் அவங்க சொன்ன வயசு. ஒரு 12 வயசுக்குள்ளதான் அவர் வேலை செய்யக்கூடியவர்கள் யாரு. இன்னும் 2 வருஷத்துக்குள்ள சில நேரம் மாற்றத்தை கொண்டு வந்து அந்த தொடர்ந்து படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரலாம். இல்ல அவர் வாழ்க்கையில தோக்க மாட்டார். அந்த படிக்கிற பிள்ளைகளை விட கூட வேலை செஞ்சு பணத்தை உழைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேனாகவும் அவர் மாறி வரலாம். அது என்ற கணிப்பீடாக இருக்கிறது. ஏனென்று சொன்னா இப்ப பணத்துல ஆசை உள்ள பிள்ளை முன்னுக்கு வரும், அது நான் பார்த்திருக்கிறேன். எனது பிள்ளைகள் 4 பிள்ளைகளை வச்சு நான் சொல்கின்றேன். அந்த ஆசிரிக்கிற பிள்ளை வரும். 4 பிள்ளைகளும் 4 விதமான கோணங்கள்ல இந்த வீட்டில் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை நல்லா செலவழிப்பா, ஒரு புள்ள பேசும், இதை நீ இந்த உடுப்பை இன்டர்நெட்ல போட்டு விற்கலாம். அவ சொல்லுவா, இல்ல நான் கொண்டு அந்த செகண்ட் ஹேண்ட் அந்த கடையில கொடுத்தா அது 7 போகும் சொல்லுவா. அதுவும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இது சொல்லும், இல்ல நான் காசு கொடுத்து வாங்கிருக்கு 5 ரூபாய்க்கு நான் விற்பேன்னு சொல்லுவேன். 2 பிள்ளைதான், 2 பிள்ளைதான். 2 வித்தியாசமான குணாதிசயங்களை பாக்குறேன். 2 பேரும் கையாளுற விதமும் வித்தியாசமா இருக்கிறது. ஆனா தோத்து போக மாட்டாங்க. அவங்களோட எங்களை விட நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள் பிள்ளைகள். சில வேளையில முயற்சி இல்லாட்டி தோத்து போகலாம் தானே? முயற்சி இல்லாட்டி தோத்து போகலாம். முயற்சி வேணும். முயற்சி இல்லாம இருந்தா தோத்து போயிடுவாங்க, அது உண்மை.
முயற்சி பண்ணி இப்ப ஒரு இளைவரில் யாராவது சொல்லுங்க. வஜிதாட்டி சொன்னதையும் வச்சுக்கொண்டு அந்த ஒரு பிள்ளை படிப்புல ஆர்வம் இல்லை, பார்ட் டைம் வேலைக்கு போறார், அவற்றை எண்ணம் முழுக்க காசு உழைக்கிறதுல வந்துருது, அவர் லொஸ்டா லைஃப்ல. தன்னைக்கு சொல்லுங்க. இல்ல இல்ல இதுதான் சொல்லுங்க. நினைக்கிறேன் இப்பத்த காலத்துல அவர் லொஸ்டாகி இருக்காம ஒரு உணர்வு வரலாம். இப்ப என்னன்னா அவர் இன்னும் யங்கானால் இப்ப காசு சம்பாதிக்கிற அப்போ ஒரு ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் என்ற ஒரு உணர்வு மாதிரி வரும். ஆனா பிற்காலத்துல வந்து அதுல ஒரு ஒரு யோசனை வரலாம், நாங்க இப்படி செய்திருக்கலாம், இந்த வழியால போயிருக்கலாம். என்னன்னா இப்ப நானும் படிச்சு கொண்டுதான் வேலை செய்யறேன், ஆனாலும் எனக்கு அந்த யோசனை வேற இல்லை, இந்த வேலையில நிரந்தரமா நிக்கலாம், இதுலதான் நான் சம்பாதிக்க போறேன், எனக்கும் காசு வருதுதான், ஆனாலும் அது இந்த கடைசி இலக்கு இந்த மாதிரி இல்லை. நான் படிச்ச வேற ஒரு நல்ல வேலைக்கு தான் விரும்புறேன். அதனால அந்த உணர்வு வர மட்டும் அவன் சரியான வழியில போய் கொண்டிருக்கிறான்ற ஒரு யோசனை இருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு வேற வழிகளையும் அந்த யோசனைக்கு வரும். பாடசாலை கல்வியை விட்டுட்டு நாங்க வெளியால வந்தாலும் 30 வயசு 35 வயசு வரையும் நாங்க படிக்கலாம். அந்த 30 வயசு வரையும் இந்த நாட்டுல ஸ்டூடி பைனான்ஸ் என்று சொல்ற உதவித்தொகை, கல்விக்கான உதவித்தொகை இந்த நாட்டுல இருக்குது. இப்ப நெதர்லாந்துல நீங்க இருக்கிற நாட்டுல எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியாது, ஸ்டூடி பைனான்ஸ் கொடுப்பார்கள். 32 35 வரையும் நாங்க கட்டி நாங்க படிக்கலாம். அந்த பாடசாலையில அந்த உதவித்தொகை கிடைக்காது. சில வேலை கம்யூனிட்டி சொல்ற நகர சபை சில உதவிகளை எங்களுக்கு தரும். அதுல இருந்து அந்த கல்விக்கான தொகையே வரலாம். இப்ப ஒரு கொஞ்சம் மாறி போனாலும் இடையிலையும் திரும்பி வாரத்துக்கான சான்ஸை இந்த ஐரோப்பிய நாடுகள், இப்ப தாயகத்தை விட ஐரோப்பிய நாடுகள் அழகான வழிகளை வச்சிருக்குது அவங்களுக்கு. அந்த வழிகளையும் அவங்க பின்னுக்கு கொண்டுட்டு வரலாம். அது உண்மைதான். அது படிக்கிறத வந்து இந்த வயசுலயும் செய்யலாம், அதாவது ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் இப்ப நாங்க 30 வயசுல ஒரு வழியை தொடங்குறோமோ, இல்லாட்டி 20 வயசுல தொடங்குறோமோ, அதுல ஒரு வித்தியாசம் இருக்குதானே. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வந்து எங்களோட காலமும் போய்விடலாம். இப்ப 30 வயசுலயும் படிக்கிற ஒரு சான்ஸ் இருந்தாலும் அது முதலே தொடங்கியிருந்தா அது இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் தானே. நான் 30 வயசுல தொடங்குறத வந்து பிளான்னு சொல்லல, அது ஒரு நல்ல இப்ப தொடங்கினதே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனாலும் முந்தியே நாங்க யோசிச்சு நாங்க என்ன வர போறோம், என்ன இலக்க நாங்க போய் வாழ போறோம்னு முதலே நாங்க யோசிச்சிருந்தால் இந்த சூழ்நிலை வந்திருக்காது. என்னன்னு சொன்னா அவருக்கு அந்த கல்வியில கொஞ்சம் நாட்டம் இல்லாம இருக்குது தானே. அந்த அந்த உழைக்கிற தன்மை இருக்கின்ற படியாத்தான் அவர் அப்படி அந்த முடிவு எடுத்தாரு. விரும்பி இருந்தா அவர் அந்த கல்வியை தொடர்ந்து இருப்பாரு. இப்ப நாங்க வரணும் என்ற ஒரு சிந்தனை இருக்கின்ற படியா, இப்ப அப்படியான குழந்தைகளுக்கான இதான் நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதால அவருக்கு ஒரு நல்ல அவரை தன்னை பத்தி யோசிக்கிற அறிவு, எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிற நிலைமை வரும் போல அவர் மாறுறதுக்கான வழிகள் இங்க இருக்கு. இல்லாட்டி அவரு பணத்தை உழைப்பாருன்னா இந்த வேலை பணம் தான் அவரோட குறிக்கோளா இருக்குது. எல்லோருக்கும் பணம் தான் குறிக்கோள். இப்ப நீங்க நல்ல வேலை செய்யறீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு டாக்டரா வரணும்னு சொன்னா ஒரு கடையில வேலை செய்யறதை விட அங்க சலரி கூட இருக்கும், அடுத்த வேலை சுலபமா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க. ரெண்டும் பணம் தான். அங்க கொள்வனவும் அந்த கொடுக்குற இந்த கிடைக்கிற பணமும் தான் வித்தியாசமா இருக்கிறது. உங்களுக்கு கிடைக்கிற கௌரவமும் வித்தியாசமாகப்படுகிறது. ஆனா சம்பளம் தான், எல்லாருக்கும் சம்பளம் தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள உங்களால படிக்க இயலாது, அதையும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அவரால் முடியாத நாங்க அந்த பணம் என்று சொல்லக்கூட அவர் வேற வழிகளையும் தேடலாம் தானே. அதால அவர் வாழ்க்கையில தோத்து போவார் என்ற அந்த கட்டகரைக்குள்ள வர இயலாது. இல்ல அதுவும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த கட்டத்துல நாங்க இருந்தாலும் அந்த கட்டத்துல இருந்து வெளியில வந்து வேற ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு எப்போதும் அந்த சான்ஸ் இருக்கும். சோ அந்த இப்ப சாந்திச்சு சொன்ன அந்த பிள்ளையின் வாழ்க்கையும் இப்போது நான் அவர் தோத்து போயிட்டாருன்னு நான் ஒரு காரணமும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அந்த காசு ஆசையோட வந்து கொஞ்சம் கவனமா தான் இருக்க வேண்டும். என்னன்னா முதல்ல
இதேதான் எங்களுக்கு வேணும்னு நாங்க பிடிவாதமா இருந்தா ஒரு செகண்ட் அதை கொண்டு வரலாம். டிவியோட ஒரு சத்தம் இருக்கு. அது கதைங்க நீங்க. அதான் நான் சொன்னேன். இப்ப முதல்ல நாங்க இதான் எங்களுக்கு தேவை, மெச்சதொன்னும் தேவை இல்லைன்னு நாங்க பிடிவாதமா இருந்தால் அது ஒரு கட்டத்துல எங்களுக்கு ஒரு ஆபத்தாகவும் மாறிவிடலாம். வேற தவறான பாதைகளுக்கு அந்த பணத்தை அவர் பயன்படுத்தக்கூடியவராகவும் ஆயிடலாம். அடுத்தது இந்த சில நேரம் இந்த ஒப்ரேடிங்கள், அந்த கல்வியத்து ஒப்ரேடிங்களும் அந்த ஆன்லைன் பிசினஸ்கள்லையும் அவர் கல்வி, அதுக்கு முக்கியமான கல்வி அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட 6 மாத பயிற்சி, ஒரு வருஷத்து இப்ப அதிகமாக இந்த ஆன்லைன்ல பிசினஸ் பண்றாக்களுக்கெல்லாம் 2 வருஷத்து இந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட கல்வியை கொடுக்குறாங்க. சயின்ஸ் இருக்கிற மக்கள் அந்த கல்வியை ஆங்கில முறை மூலமாக கற்பிக்கின்றார்கள். அப்ப அதுக்கு 2500 யூரோக்கள் இங்கு கட்ட வேணும். ஏன்னா எனது மகன் அந்த கல்வியை தொடர்ந்து இருந்தார் இங்கு. அப்ப அப்படியான அதுகளையும் அவரும் குறிப்பிட்ட வயசை தாண்டி அதை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதுக்காகத்தான் சொல்கின்றேன். அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? ஏற்றுக்கொள்றேன், அதுவும் உண்மைதான். அதான் எந்த கட்டத்துல இருந்தாலும் ஒரு வேற வழி இருக்கும், அது உண்மைதான். ஆனா எங்கட வழி அதான் சரி என்று மற்றதெல்லாம் தேவை வேண்டாம் அந்த பிடிவாதமா இருக்கிற வைக்கதான் அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா மற்றபடி எந்த வழியில போனாலும் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு வழிகள் கணக்கு இருக்குது. அடுத்தது இளம் வயதுல வேலை செய்யறதால கல்வி கெட்டு போகும் என்று சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது அப்படி நானும் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் சின்ன வயசுலயே நாங்க தொடங்கி படிக்கிற நேரத்திலேயே நாங்க வேலை செய்து கொண்டிருந்தால் எங்களுக்கு தான் அது நல்ல. என்னன்னா நாங்க தான் கணக்கு அனுபவங்கள் பெற்றுக்கொள்ளும், எங்களோட பெற்றோருக்கும் நாங்க ஒரு உதவியாக இருப்போம். அடுத்தது எந்த வேலைக்கு போனாலும் உங்கள்கிட்ட மோட்டிவேஷன் என்று சொல்லி ஒன்றை கேட்பாங்க. அது உங்களுக்கு முக்கியமாக இருக்கு. அனுபவங்கள் இப்ப ஒரு வேலைக்கு போனா திடீர் கொண்டு நாங்க ஒரு வேலையில போய் நிக்கக்குள்ள அந்த அனுபவம் எங்களுக்கு தெரியாது. ஒரு அங்க போய் பாருங்க, நாங்க உங்களோட சக இந்த கொலைகாண்டு சொல்லுவாங்க, உங்களோட ஸ்டாஃபோட நீங்க சேர்ந்து வாழக்கூடிய தன்மை, டைமிங் கொண்டு இருக்கும். அடுத்தது அந்த வேலையோட அந்த முறைகள், வேலைகள முறைகள். இப்ப எல்லா வேலைகளையும் குறிப்பிட்டோன்னு எங்களுக்கு நல்ல வேலையை தர மாட்டாங்க போன உடனே. ஒரு வேலைக்கு போனா கூட சில நேரம் எங்களுக்கு கூட்டுறவுத்துறைக்கிற வேலை கூட வரும். அதெல்லாம் சமாளிச்சு அந்த பயிற்சி வகுப்பாகத்தான் இந்த சின்ன வயசுல அந்த தொழில் அனுபவம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுவும் 100க்கு 100% உண்மை என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பவும் சில பேர் வருஷக்கணக்கா படிச்சு பிற வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா அவைக்கு அந்த அனுபவம் இல்லை, வேலை அனுபவம். சோ படிப்போடு சேர்ந்து எங்களுக்கு வேலை அனுபவம் மிகவும் முக்கியம். இப்பத்த காலத்துல இன்னும் படிப்பை விட அதான் முக்கியம் என்றும் சொல்லலாம். ஏனென்றா இப்ப நிறுவனத்துக்கு போனால் அவைக்கு முக்கியம் நாங்க எப்படி வேலை செய்யறது, நாங்க நல்லா வேலை செய்யறோமா இல்லையாண்டு புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறத எல்லாரையும் படிக்கலாம், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை வச்சு நாங்க ஒரு நல்ல வேலை செய்யற ஆளா இருந்தாதான் அந்த நிறுவனத்துக்கு நல்ல. அப்பதான் எங்களுக்கு ஒரு நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் நல்ல கௌரவம் நீங்க முதல் சொன்ன மாதிரி கிடைக்கும். அதனால அந்த வேலை அனுபவம் என்பது மிக முக்கியம்தான். இன்னொன்று உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் போல இருக்குது. என்னோட சொன்னா இப்ப நீங்க ஒரு துறை சார்ந்து படித்து கொண்டிருப்பீர்கள். அந்த துறை சார்ந்த வேலையை நீங்க தெரிவு செய்வது உங்களுக்கு லேசாக இருக்குமா? அந்த துறை சார்பா இல்லாத வேலை உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப சில நேரங்கள்ல நீங்க டாக்டருக்கு படிக்கிறீங்கன்னு சொன்னா அதோடு சேர்ந்த மென்செலக்ட்னு சொல்லுவாங்க, மனிதர்களோடு சேர்ந்த வேலைகள், வயது போனவர்கள் சிறுவர்களை பராமரிக்கிற வேலை, அப்படியான வேலைகள் உங்களுக்கு எளிய முறையில உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அதை விட்டுட்டு ஒரு கடையில போய் வேலை செய்யற, ஒரு பூக்கடையில போய் வேலை செய்யற அப்படியான வேலைகள் உங்களுக்கு வேற அனுபவத்தை தரும். அப்படி தெரிவு செய்யும் போது எப்படியான வேலை உங்களுக்கு ஈஸியா இருக்கும்? இது உங்களுக்கு அனுபவத்தை கூட தரும். நான் நினைக்கிறேன் இப்ப நாங்க ஒரு பக்கத்தை சார்ந்த படிக்கும் போது அந்த பக்கத்திலே ஒரு துறைய தேர்வு செய்யறது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்ப உதாரணமா ஒரு டாக்டர் எடுத்துக்கொள்வோம்டா இளம் வயதிலேயே நாங்க அனுபவத்தை பெற்று கொண்டு வந்தால் அது பின்காலத்துல ஒரு எங்களோட நிரந்தர ஜாப்புக்கு போகும்போது அது ஒரு மிக பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் இப்பத்த காலத்துல அந்த
படிப்பை சார்ந்து ஒரு துறையை கண்டுபிடிக்கிறது வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கும். என்னென்ற நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அல்லது வேற ஒரு ஒரு ஜாப் ஆஃபரை எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அப்போ வேற வழி இல்லாம வந்து இப்படி ஒரு கடையில வந்து வேலை செய்யணும். அது வந்து ஒன்றும் செய்யாம இருக்கிறத விட அது நல்லமென்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் இப்போ ஒரு சாய்ஸ் இருந்தா இந்த இப்போ படிப்பு சார்ந்த ஒரு துறைக்கு போறதும் ஒரு கடையில வேலை செய்யறதுன்னா நான் அந்த படிப்பு சார்ந்த துறையை தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுப்பேன். இல்ல, உண்மையா சொன்னீங்க. அதை நான் அனுபவித்திருக்கிறேன். எனது குழந்தைய மூத்தவையை கொண்டு நான் வேலை செய்யற இடத்துல கொண்டு சேர்த்திருந்தேன் ஒரு பார்ட் டைம் வேலைக்காக. அப்ப அவ கொஞ்சம் காலம் செய்துட்டு அவைய செல்ஃபா ஒன்ஸ்லாக எடுத்துட்டா, நான் வேலையை நிறுத்த போறேன்னு சொல்லி. அப்ப நான் கேட்ட உடனே அவ சொன்னா, நான் படிக்கிற படிப்பு இதுல நான் அந்த வேலை செய்யறதுல இந்த அனுபவம் இல்லமான்னு சொல்லி அவர் அந்த வயசு போன மடத்துல அந்த வேலையை எடுத்துக்கொண்டார். அந்த அனுபவம் அவைக்கு அதுதான் நான் உங்களிடமும் கேட்டுக்கொண்டு உண்மையில சிறப்பாக இருந்துச்சு. மற்றவர்களும் பேசிக்கொள்வோம் போன நவரங்காட்டிலும். நீங்க வேலைக்கு போறீங்களா? நீங்க? நானா? நான் வேலைக்கு போறேன். நானும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் இப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா நான் யூனிக்கு போகும் நேரத்துல வந்து நான் இந்த படிப்பு சார்ந்த ஒரு துறையை தான் வேலை செய்யற ஒரு யோசனை எனக்கு இருக்குது. ரெஸ்டாரண்ட்ல இருந்து சொல்லும் பொழுது சரியான அழகான அனுபவம் கிடைக்குமே. நிறைய புது புது கஸ்டமர்ஸ் வருவார்கள், அவர்களோட பேசும் பொழுது அழகாக இருக்கும். இந்த டைமிங் போறதே தெரியாது எங்களுக்கு. மற்றது நாங்க மற்ற மனிதர்களோட எப்படி பழக வேணும் என்ற ஒரு அனுபவம் கிடைக்கும். என்ன இப்போ உதாரணமா நாங்க வளர எங்கட குடும்பத்துக்குள்ள இருப்போம், எங்கட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருப்போம். ஆனா அதை தாண்டி வந்து மற்றவையோட கதைக்கிறது வந்து மிகவும் ஒரு ஒரு நடக்கிறது இல்லை. ஆனால் வேலைக்கு போகும்போது இப்ப ரெஸ்டாரண்ட்ல மட்டும் இல்ல, வேற வேலையாவும் இருக்கலாம். அதுல வந்து நாங்க மற்ற மனிதர்களோட கான்டாக்டுக்கு வருவோம். அவை எப்படிப்பட்டவர்கள், நாங்க எப்படி கதைக்க வேணும், ஒரு 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 பிரச்சனை நடந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது, அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அவையோட எப்படி கதைக்கிறது, அந்த ஹியூமன் ஸ்கில்ஸ் சொல்லலாம், அதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். அது மிகவும் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நீண்ட அனுபவங்கள் கிடைக்கும் வேலையில, ஆழமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவே நினைக்கிறீங்க நகோல் தன்மைக்கா? நகோல் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். நினைக்கிறேன் கடையில கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். ஆமா நகுல், நீங்க வேலையை தேடிக்கொண்டிருக்கின்ற அம்மாட கடையிலே நிக்கலாமே சம்பளம் தர சொல்லிட்டு. இல்ல அம்மாட்ட போங்க, சனி ஞாயிறுல போங்க, போய் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஹெல்ப் பண்ண நிக்கிற நீங்களா? அம்மா சம்பளம் தருகின்றாவா? இல்ல, உண்மையே சொல்லணும். இல்லை, நீங்க கேளுங்க. ஏன்னு சொன்னா வெளியால வேலை தேட தேவையில்லை, உங்கள்கிட்ட இருக்குது. அம்மாக்கு பிடித்தது வாங்கி தருவா, அது வேற வாங்கி தரது வேற. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா வேலை தேட தேவையில்லை நீங்க வெளியால. ஏன்னா வீட்டுக்குள்ளே இதுக்குள்ளே நீங்க வெளியால தேடுறீங்க. அம்மாட கடையில சனி ஞாயிறால போய் நில்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் செய்யுங்க. மணித்தியாலத்துக்கு எவ்வளவு உண்டு நீங்க வேலையை பேசுங்க, ஒரு டாக்குமெண்ட்ஸ் எழுதுங்க, அந்த சம்பளத்தை வாங்குங்க. அழகான வேலை, அம்மாட்டே வேலை செய்யறேன் நானுண்டா. இப்படி ஒரு அம்மா எனக்கு இருந்த ஒரு கடை இருந்துச்சுன்னா நான் அம்மாவை வீட்டு வச்சு போட்டு நான் வேலை உழைச்சிட்டு வந்துடுவேன். நீங்க கடையில தனியா நிப்பீங்களா யாரும் இல்லாம? அப்ப அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப உதாரணமா உங்களுக்கு இப்ப அந்த மின்னஸ்லும் தேவையில்லை. ஆனா மணித்தியாலத்துக்கு 5 ரூபான்னு பார்த்தாலும் 3 மணித்தியாலம் 15 ரூபா. அப்ப பாக்கெட் மணி தர்றதை விட நீங்க உங்களோட பாக்கெட் மணிக்கு வந்து வேலை செய்றீங்க, அது உங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கும். மற்றது நீங்களே உங்களுக்கு பிடிச்ச விடயங்களை வந்து வாங்கலாம். அடுத்தது நகுல், நீங்க அம்மாவும் மகனுமா இருக்க கூடாது. வேலைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அம்மா தானேன்னு சொல்லி பின்னுக்கு வந்து டெலிஃபோன் பாக்குற வேலை அப்படி அதெல்லாம் இருக்கக்கூடாது. வேலை நீங்க வெளியாளர் இடத்துல இருந்து வேலை செய்யற மாதிரி நீங்க அதை உணர்ந்து நீங்க செய்யணும். அம்மா மகன் தானே பாவம் வேலை செய்யறாருன்னு அப்படியும் பார்க்க கூடாது. அப்படின்னு தான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க நாங்க ஒரு வேலைக்கு வேற ஒரு இடத்துல வந்திருக்கிறேன், நீங்க வேற எங்கேயும் வேலை தேட தேவையில்லை. உங்களோட கடையிலே சனி ஞாயிறுல வடிவா வேலை செய்யலாம். இது அம்மாட்ட சொல்லி நீங்க வாரக்கிழமையில இருந்து வேலைக்கு போங்க.
ம். தேட தேவையில்லையா? கடைசிக்கு தானே. நீங்க என்னத்துக்கு வெளியால வேலை தேடுறீங்க? ஒண்ணும் கிடைக்காட்டி நீங்க இப்படியே ஆரம்பிங்க. பிறகு வந்து நீங்க ஒரு 18 வயசு வந்த பிறகு நீங்க யோசிக்கலாம். ஒரு வேற கடை கடைக்கு போலாம், வேற பெரிய கடைக்கு போலாம், அல்லது உங்களோட படிப்பு சார்ந்த ஒரு துறைக்கு போலாம். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல சான்ஸ் நினைக்கிறேன். சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்ப அம்மா சின்ன கடை தானே வச்சுட்டு இருக்கிறா. உங்களோட கல்வியோட சேர்ந்து இந்த பிசினஸ் நீங்க 2, 3 பெருசாவும் கொண்டு வரலாம். ம். அதுல கிளைகளாக உருவாக்கலாம். Yeah. அப்ப நீங்க வார சனிக்கிழமை வேலைக்கு போகணும். அம்மாட்ட சொல்லுங்க, எனக்கு 3 மணித்தியாலம் வேலை தாங்க. இந்த இருந்து நாங்க எக்ரிமெண்ட் எழுதுவோம்னு சொல்லி ஒரு மணித்தியாலத்துக்கு அங்க எவ்வளவு ஒரு மணித்தியாலம் கொடுக்குற காசு பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும். ஒரு மணித்தியாலத்துக்கு இவ்வளவு சொல்லி அந்த தொகையை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. சும்மா போய் சாமமாயிட்டாரெல்லாம் கேட்கக்கூடாது. சம்பளம் அதுக்கான அந்த பேப்பர் தரணும். அந்த சம்பளத்துக்கான ஏன்னா அது உங்களுக்கு உங்களோட கல்விக்கு கேட்பாங்க. நீங்க எங்க வேலை செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அந்த பேப்பர் காட்ட வேணும். இங்க கேட்பார்கள். இந்த நாட்டுல நீங்க வேற ஒரு இடத்துல வேலைக்கு போகக்குள்ள நீங்க ஏதாவது ஆரம்பத்துல ஸ்டார்சில் ஓப்பன் என்று சொல்வார்கள். இங்கு நெதர்லாந்து நாட்டுல ஃப்ரீயா போக வேணும் வேலைக்கு. 6 மாசங்கள் இல்லாட்டி 9 மாதங்கள் போக வேணும். இந்த நகுல்ற வயதுல இருக்கிற பிள்ளைகள் போக வேணும். காசு கொடுக்க மாட்டார்கள். ரைஸ் கோர்ஸ் கொடுப்பார்கள், பிரயாண செலவு கொடுப்பார்கள், சாப்பாடு அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கும், சம்பளம் இல்லை. அனுபவமாக அந்த வேலையை செய்ய வேண்டும். அது 6 மாதம் இல்லாட்டி 9 மாசங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். இது கட்டாயம் கேட்கப்படும். அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார்கள். அந்த வேலை செய்யறதுக்கான சர்டிபிகேட் கொடுப்பார்கள். அவர்கள் நல்ல வேலைக்கு தேடும் போகும்போது அதை கட்டாயம் சமர்ப்பிக்கப்படல் வேண்டும். அது அப்படி உங்களோட அம்மா சம்பளம் தராட்டி அந்த சர்டிபிகேட்டாவது உங்கள்கிட்ட அம்மாட்ட இருந்து வாங்கலாம். இங்க அம்மா மகன் பார்க்க மாட்டார்கள். அந்த பேப்பர் முக்கியப்படுத்தப்படும். எனக்கு ஜெர்மன் நடைமுறைகள் தெரியாது. இப்போ இங்க வந்து அந்த 6 மாதம் அப்படின்றீங்களா? நான் ஸ்கூல்ஸ்ல வந்து வேலைக்கு அனுப்புவார்கள். இப்ப 2 வாரம் அப்படி போய் பாருங்க உண்டு. அப்படியான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீக்கெண்ட் இருக்குது. அதுலயும் எங்களுடைய ரிப்போர்ட் ஒரு நிமிடம் வருகிறேன் அம்மா, நீங்க பேசிக்கொண்டு. மற்றவைக்கு தெரியும் தான். எங்க ரிப்போர்ட் ஷீட் அந்த போட்டிருக்கோம். நாங்க இந்த ப்ராக்டிகம் செய்து நாங்க உண்டு. அதுவும் உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கலாம். மற்றதுதான் நீங்க அப்படி ப்ராக்டிகம் செய்யும் போது வந்து சிறிய வயதிலே நீங்க உங்களோட துறையை சார்ந்த எந்த துறையை எடுக்க போறீங்க என்றும் நீங்க யோசிக்கலாம். ஹபிஷ் நாம நினைஞ்சிருக்கிறீங்க. யாரும் வணக்கம் சொல்லல. வணக்கம் மன்னிப்போடு சொல்லுங்க. மாமா இன்னும் பிஸியா இருக்கிறாரு. மாமா பிஸியா இருக்கிறாரு. ஆமா. மத்தவோட பேர் என்ன சொன்னீங்க? தரணிகா, அபிராமி, ஹபிஷ். நீங்களும் பேசுங்களம்மா. நீங்களும் வேலைக்கு போறீங்களா? நீங்களும்? நான் வேலைக்கு போயில. நான் இன்னும் 9 நான் இனி 9 முடிச்ச பிறகு வேலைக்கு போவேன். வேலைக்கு போறீங்களா? எத்தனை மணித்தியாலம் வேலை செய்யுங்கள்? இல்ல, நான் போயிடலாம். நான் போறேன். போறீங்களா? கட்டாயம் செய்து கொள்ளுங்கள். ஒண்ணுமே இல்ல, பேப்பர் போடுற வேலைக்கு போறீங்க, போங்க. உங்களுக்கு அழகான அனுபவங்கள் கிடைக்கும். வேலைக்கு போற ஒன்றும் வெக்கம் இல்ல. படிப்பை நீங்க விட மாட்டீங்க. நீங்க எல்லாம் கட்டிக்கார பிள்ளைய பாமுகத்துல பாக்குறோம் தானே. உங்களையெல்லாம் உங்களுக்கு அனுபவம் கூட கிடைக்கும். அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. உங்களோட பாக்கெட் மணி அது உங்களோட காசு அழகா செலவழிக்கலாம். சந்தோஷமா செலவழிப்போமே. அந்த முதல் சம்பளம் தரக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த சம்பளம். எங்கட நாங்களே இதுக்கு வேலை செய்த ஒரு பணம். அம்மா அப்பா எங்களுக்கு வேண்டி தர்றதும் நாங்க எங்களுக்கு வேண்டி ஏதாவது வேண்டதும் ஒரு பெரிய வித்தியாசம் தான். அது நானும் கவனிச்சிருக்கேன். ஏதாவது வேற டாபிக்க பற்றி கதைக்க போறீங்களா? அந்த போர் செய்தி, ஐ மீன் மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற போர், அது நல்ல ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கா இஸ்ரேல் ஏன் செய்து நியூஸ்ல சொன்னேன்னா அது அவை வந்து ஈரான் இருக்கிற அரசாங்கத்தை வந்து தடுக்கிறதுக்காண்டிதான்
இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதுண்டு. எனக்கு தெரியாத ஃபேக் நியூஸ் அப்ப நான் நேற்று இரவு ஒரு 0 அப்படி செய்தி வந்தது. இன்னும் இஸ்ரேலில் ஒரு ஈரானில் யாரும் இறந்துட்டார்கள் அவன் முக்கியமான ஈரான் பிரசிடென்ட் மாதிரி அவரு அது உண்மைதான். ஆனா அந்த உண்மையான நோக்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அங்கன விட்டு இதை பற்றி கதைச்சினாங்க. அப்பா சொன்னவர் என்னண்டா இப்ப அமெரிக்கா இப்ப வெனிசுவேலன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கடைசி இருக்கிறார். அதாவது அமெரிக்கான கட்டுப்பாட்டுக்கு இருக்கு. அங்கிருந்து எண்ணெய் இதுகள் எல்லாம் பொருட்கள் வருது. அதெல்லாம் உலகத்துக்கு தேவை. மிடில் ஈஸ்ட்ல இருந்துதான் அநேகமான எண்ணெயான பொருட்கள் பெட்ரோல் அதெல்லாம் மாறப்படியால இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரு தட்டுப்பாடு வரைக்கு அமெரிக்காட்டு இருந்துதான் எல்லாரும் வேண்டி வேணும் அந்த வெனிசுவே நாட்டுல இருந்து. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். இதுல நான் நினைக்கிறேன் அமெரிக்கா குறிப்பாக ட்ரம்ப் பாலிசிஸ்ல அவரு ஏதாவது சொல்லவர் நாங்க மனிதர்களுக்கு உதவி செய்யதான் இதெல்லாம் செய்யறோம். ஆனா உண்மையாக அவர் அந்த நாட்டின் இன்ட்ரெஸ்ட் தான் அவர் மைண்ட்ல இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி என்ன மெத்தது ஈரான்ல நியூக்ளியர் ஆயுதங்கள் கட்டப்பட்டது இன்னும் ஒரு பேச்சு வந்தது. அந்த நியூக்ளியர் ஆயுதங்கள் அமெரிக்காவை தாக்கலாம் என்ற ஒரு கதை வந்ததால அதுக்கு ஒரு செக்யூரிட்டியாக முதலே ஈரானை தடுக்கிறதுன்ற ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அத நாங்க மனிதர்களை பாதுகாக்கிறோம் ஒரு வடிவாக சொல்லினோம். ஆனா உண்மை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றது நான் என்ன கேள்விப்படுறேன்னா ஒரு ஸ்கூல்லயே பாம்பு எல்லாம் வச்சுவாங்க. இந்த ஸ்கூலுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. அதுல பல பிள்ளைகள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். ஏதோ 40 பெண்கள் அதான் அதுக்கும் அரசாங்கத்தை தடுக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. சோ ஏன் ஒரு ஸ்கூலை பாம்பு பண்ண வேணும் என்றதெல்லாம் மிக முக்கியமான கேள்விகள் தான். ஆனா ட்ரம்ப் ஒரு பிரசிடென்டாக இருக்கிற காலத்துல இதெல்லாம் நார்மலா போய்விட்டது. அவருக்கும் இது பெரிய செய்தி. பெரிய செய்திதான். ஆனா இப்ப துபாயில எல்லாம் அடிக்கிறாங்க. அந்த ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் அதுக்கு அடிச்சு இப்ப ஏர்போர்ட்லயும் அடிச்சிருக்கு டெர்மினல். அந்த இன்டர்நேஷனல் ஃபிளைட்டுகள் ஓடுற டெர்மினல் அங்கேயும் பொம்மை அடிச்சு இப்ப அங்க திருப்பி அவைய ஃபுல்லா கட்டணும். நினைக்கிறேன் ஈரான் என்ன செய்யணும்டா அமெரிக்காட்ட இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் பொம்மை அடிக்குது. சில இடங்கள்ல குறிப்பா அடிக்கணும். இஸ்ரேல் பாலஸ்தீன் என்ற அந்த வார்லயும் பாலஸ்தீனுக்கு மிக பெரிய உதவியாக இருந்த நாடு ஈரான் தான். சோ ஈரானும் இஸ்ரேலும் பல வருடங்களாக பெரிய எதிரிகள். அப்ப அந்த போர்ல சம்பந்தப்பட்டதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இஸ்ரேல் அதன் பெரிய எதிரிய அழிக்க நினைக்குது. அப்ப அமெரிக்கா ஒரு பெரிய உதவியாக இருக்கும். மற்றது ஈரான் மற்றது ஈராக் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மிக பெரிய பவர்ஸ் ஆகும். நினைக்கிறேன் இஸ்ரேல் என்ன நினைக்குது என்றால் மிடில் ஈஸ்ட்ல தனி பவராக ஒரு தனி மிகப்பெரிய பவராக இயங்க வேணும் என்று நினைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அப்படியாம இருக்கலாம். அநேகமான போர்வால் எல்லாம் யாருக்கு பவர் கூட இருக்கு, யாருக்கு காசு கூட, யாருக்கு என்ன கூட இருக்கு, அந்த பிரச்சனை தான். நான் கவனிச்சிருந்தேன். அதான் எனக்கு மிக அந்த கோவத்தை உருவாக்குது. மீடியால எல்லாரும் அமெரிக்கா இஸ்ரேல் செய்யறது நல்ல காட்டுறாங்க. மற்றது பாலஸ்தீன் இஸ்ரேல் வார்லயும் இஸ்ரேல தான் கணக்கு சிவிலியன்ஸ் இறந்து போறார்கள் என்று கதைக்கணும். ஆனா அது உண்மை இல்லை. ரெண்டு பக்கத்திலயும் பல பேர் இறந்து போய் விடுகிறார்கள். மற்றது இஸ்ரேலும் நிறைய கிரைம்ஸ் வார் கிரைம்ஸ் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனா அதை பற்றி மீடியானும் கதைக்கிறேன் இல்லை. அதனாலதான் நான் எந்த அளவுக்கு மீடியா உண்மையா சொல்லுதுன்றும் யோசிக்கிறேன் நான் சில நேரங்கள்ல. அது உண்மைதான். எல்லாம் அமெரிக்கான பக்கத்துக்கு போட்டு கொண்டிருப்பினோம். அந்த என்ஜிஓஸ் அப்படியான ஆர்கனைசேஷன்ஸ் வெளியேற நியூஸ்ல பார்த்தாதான் தெரியும் உண்மையை. அது என்ன உண்மையா நடக்குதுன்னு. இப்ப அந்த ஸ்கூல் எல்லாம் பம்ப் பண்ணிருந்தது ஒபிஷியல் மீடியால வரையில. நானும் அது வாசிக்கல. நான் யாரோ டிக்டாக்ல போட்ட தங்க அது பட்டு திருப்பி தேடி ஃபுல்லா பார்த்ததுதான் அது. சோ பெரிய பெரிய செய்தியெல்லாம் ஒலிக்கினோம் அமெரிக்கா
எதிரான செய்திகளா இப்ப இந்த அமெரிக்கா சாதிச்சா அல்லது ஏதாவது நல்லதா செய்தா அப்ப எல்லாம் இப்ப பூட்டி கிடக்குது, அதான் பிரச்சனை. மிடில் ஈஸ்டுக்கு நீங்க பயணிக்கவே முடியாது ஓ இப்போ. யா மிடில் ஈஸ்டுக்கு போயிடலாம் ஸோ Yeah, மற்றது வேர்ல்ட் வைடாவே ஃபிளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி அது அநேகமான ஃபிளைட்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கணும் கேள்விப்பட்டேன். Also இல்ல வேர்ல்ட் வைட் இல்ல, பட் துபாயில தோஹா அந்த இடங்கள் மட்டும். அதான் அவங்க வேர்ல்ட் வைடா தான் இப்ப இருக்கு. Nice. இப்ப அந்த நாடுகளுக்கு இலங்கைக்கு போறதுக்கெல்லாம் Ja, okay, aber நீங்க இலங்கைக்கும் That's right. இப்படி லாஸ் ஏஞ்சலஸுக்கு போய் லாஸ் ஏஞ்சலஸ் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியா இருந்து இலங்கைக்கு அப்படி அதை சுத்த மாட்டேனும் போய். அப்படி அது இன்னும் அது யாரும் லண்டன்ல முக்கியமாக இப்ப போனா இலங்கைக்கு அப்படி போகணும்னா அப்படி சுத்து. செய்யலாம். இல்ல லண்டன்ல இருந்து போற ஃபிளைட்கள் நிப்பாட்டிச்சினம் அங்க அது துருக்கி போய் துருக்கி இருந்தா அப்படி போலாம். அமிரேட்ஸ் மூலமாக போற எல்லாத்தையும் அரபு நாடுகள் மூலமாக போற பிளைட்டுகள் எல்லாத்தையும் நிப்பாட்டியிருக்கிறார்கள். போர் என்று ஏற்படக்குள்ள 2 பக்கமும் பாதிப்புகள் சரியாக இருக்கும். மக்கள் தான் பாவம். உங்களோட பக்கமும் உங்களோட நாடுகளிலேயும் பெட்ரோல்களுக்கு விலை கூடியிருக்கிறா. 35% நெதர்லாந்து நாட்டில் இரவு கூடியிருக்கிறது. 1 லிட்டருக்கு 35% கூடியிருக்கிறது. தங்கத்தின் விலையும் கூட போகுது. இலங்கையில பெட்ரோல் தட்டுப்பாடு மறுபடியும் வந்துட்டு எல்லாம் கியூல நிக்கணுமா? நானும் அதை கேள்விப்பட்டேன். அதான் சொல்லி வந்திருந்தவ கியூல நிக்கிறது லேசுப்பட்ட வேலை இல்ல. மணித்தியாலமா நிக்கணும். இப்ப நாங்க போன ஆண்டு 2023 முதல் தரமா பெட்ரோல் தட்டுப்பாடு வந்தது. அந்த முழு நேரமும் பெட்ரோல் தட்டுப்பாடு எல்லாம் கியூல நிப்பினோம். கார்டு குடுப்பினோம். அந்த கார்டு ஒருக்காத்தான் ஸ்கேன் பண்ணலாம். குறிப்பிட்ட நேரங்கள்ல தான் வேற இந்த டக்குன்னு செய்தி போயெல்லாம் லைன்ல மணித்தியாலம் அனுப்பி மாமா எல்லாம் வேன் எல்லாம் கண்ண நேரமா கொண்டு போய் கியூல நிப்பார். அவ்வளவு நேரம் எடுக்கும். பெட்ரோல் தட்டுப்பாடு இங்க மட்டும் வரக்கூடாது. இங்க வந்தா நாங்க எல்லாரும் சரி எல்லாரும் போறதே வாகனத்துலதான். சைக்கிளோட பழகுங்க அபிஷா. எனக்கு சைக்கிள் ஓட தெரியும். ஆனா நாங்க போற தூரங்களுக்கு சைக்கிள் ஓட சைக்கிள் சும்மா பழகி லண்டன் அண்டர்கிரவுண்ட். லண்டன் சென்ட்ரல் லண்டன் வரையும் சைக்கிள் ஓடி ஒன்று போறேன். லண்டன் அண்டர்கிரவுண்ட். ஆனா அதுக்கு சில இல்ல எல்லாத்துக்கும் தான் பெட்ரோல் தேவை இயங்குறதுக்கு. இல்ல யா இல்ல லண்டன் அண்டர்கிரவுண்டுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்ல அபிஷா. எலக்ட்ரிசிட்டி இயங்குறதுக்கு பெட்ரோல் தேவை இல்ல. ஹவிஷா எப்படி உங்களுக்கு மின் வருது? மின் இது அந்த சோலார் பேனல் மூலமா வருது, இப்ப காத்து மூலமாக வருது. அதெல்லாம் இப்ப வழிகள் இருக்குதானே? அது ரினியூவபிள் எனர்ஜி. ஆனா அது நம்ப முடியல. அது சோ காத்து இல்லாட்டி என்ன செய்வீங்க? தண்ணி இருக்குது. ஓகே தண்ணி அலைகள் வேலை செய்யாட்டி என்ன செய்வீங்க? சூரிய ஒளி தண்ணி அலைகள் இல்லாட்டி அப்ப சூரியன் இரவா சூரிய ஒளி காணாதுண்டா என்ன செய்வீங்க? இல்ல உதவல் எல்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு கனகாலம் எடுக்கும். நாடு ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிருப்பினம். இப்படி ஏதாவது வந்தா இருக்குது நிறைய எடுத்து வச்சிருப்பினம். ஆனா லைக் நான் சொல்றேன் அந்த ஏழ்மையான லைக் இலங்கை எல்லாம் அப்படி செய்திருக்கணுமா? நோ இல்ல. ஓகே நாங்க இலங்கை பத்தி கதைக்கிறோம். நாங்க இப்ப இங்க எங்க யூரோப் பத்தி கதைக்கிறோம். இங்க வந்தா அவியல் முதல எச்சரிக்கைகள் எல்லாத்துக்கும் வச்சுக்கணும். போர் வந்தா துப்பாக்கிகள் இதெல்லாம் வச்சுக்கணும். நியூக்ளியர் ஒன் வந்தா இவியலும் நியூக்ளியர் பொம் வச்சிருக்கணும். என்ன அப்ப இலங்கையில கொஞ்சம் கஷ்டம். லைக் அங்கலமாய் பெரிய நாடுகள் ஓகே சர்வைவ் பண்ணலாம். யூரோப்புக்குள்ள இருக்கிற நாடுகள் அமெரிக்கா கனடா. இலங்கை ஒரு நாடு இல்ல. நாடுகள் என்னது? இலங்கை ஒரு நாடு இல்ல. இலங்கை நாடு இல்ல நாடு இல்ல. இலங்கை ஒரு நாடு தானே. இலங்கை வந்து ஒரு இன்சில். அது நாடு இங்கிலாந்தும் ஒரு தீவு தான். தீவு அதானே. அப்ப உங்களுக்கு ஒரு நாடு இல்ல. நாங்க ஒரு நாடு தான். நாங்க லைக் நாடு இல்ல. நீங்க ஒரு இன்சில். நீங்க தண்ணிக்குள்ள வாழ்றீங்க. ஒரு லேண்ட் ஹைஸ் நிஷ் direkt. மால்தீவ்ஸ் ஒரு நாடு. அது எவ்வளவு குட்டியான இல்ல மாலதீவன் ஒரு ஓகே das nicht. நோ ஓகே வத்திகான். மாலதீவ் ஒரு நாடு. வத்திகான் சிட்டி ஒரு நாடு. அது ஸ்பெயின்ல லைக் இவ்வளவு ஒரு குட்டி இடம். இத்தாலி ஐலண்ட் இருந்தாலும் ஒரு நாடு. நீங்க இந்த குவிஸ்க்கு தானே அந்த ஜியோகிராபிக் அதுக்கு போங்க. உண்மையா முதலாமடம் ஆகுவீங்க. I know. எனக்கு ஜியோகிராஃபி நாலேஜ் நல்லா இருக்குது. ஐலாண்ட் ஒரு நாடு உண்டு இல்ல. ஓகே ஐலாண்ட் ஒரு நாடு.
Worasen Länder, Junge? இல்ல ஐலண்ட் வந்து தண்ணிக்கு இருக்கும். அதுக்கு Ja, பக்கத்துல also Tanir இருந்தால், aber also eigenes ஓ, Land. அதே சட்டப்பூர்வமா ஒரு நாடு பாக்கேக்க நாடு மாதிரி இல்லாட்டியும் சட்டப்பூர்வமா ஒரு நாடு. சட்டம் எப்பவும் பிழை. Perfekt. சட்டப்படியா இல்லாத நாடு பலஸ்தீன். அதான் சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத ஆனா சும்மா இப்ப கூர்திஸ்தானுக்கும் நாடு இல்ல. 2 அப்ப நாடுகள். பலஸ்தீன் ஒரு நாடா இல்லையா? பலஸ்தீன் ஒரு நாடுதான். ஆனா நாடு இல்ல. என்ன இல்ல சட்டப்பூர்வமா கூர்திஸ்தானுக்கும் நாடு இல்ல ஹபிஷா. கூர்திஸ்தானுக்கும் நாடு இல்ல. யாரு குடிஸ்தான்? Kurdistan. கூர்திஸ்தான் சட்டப்படியாக அனுமதிக்கப்படவில்லை. ஏப்பன் eigentlich எங்களுக்கு உண்மையா சொன்னா ஒரு நாடு இல்ல. அதனால yeah. அதனால இலங்கை ஒரு நாடு இல்ல. இல்ல இலங்கை நாடு இல்ல. அது ஒரு தண்ணிக்கு இருக்கிற இது. அது அது ஒரு தீவுனாலும் ஒரு நாடுமா? ஓகே, அப்படின்னா சுவிஸ் ஒரு நாடு இல்ல, சுவிஸ் ஒரு இல்ல நிலம். சுவிஸுக்கு பக்கத்து நாடுகள் இருக்கு. அது தண்ணிக்கு இல்ல. இலங்கைக்கு பக்கத்து நாடு இல்ல இந்தியா. இலங்கைக்கு பக்கத்து நாடு இல்ல. இலங்கைக்கு பக்கத்துல தண்ணீர். அதுக்கு பிறகு என்ன, லண்டன்? இந்தியா இல்ல அதுக்கு பிறகு இந்தியா பங்களாதேஷ் எல்லாம் வரும். அப்ப யூகே? யூகே ஒரு இது Nein, UK-க்கும் பக்கத்து நாடுகள் இருக்குது. இல்ல யூகே இல்ல, தண்ணிக்கு யூகே இருக்கு. தண்ணியத்தானே சுத்தி இருக்கு. நாலு Aber Southern Ireland இருக்குது. ஓ, அதெல்லாம் யூகேக்குள்ள தானே. யூகேக்குள்ள Southern Ireland இல்ல. இல்ல நாகூல் ஸ்லாவாட். மட்டும் Northern Ireland அப்ப தான். அது மிதக்குது தானே தண்ணியில எங்கேயோ. சோ யூகே உங்களுக்கு ஒரு பக்கத்து நாடு இருக்குது தானே. நீங்க உங்களுக்கு உண்மையா சொன்னா நாடு இல்ல. யூகே நீங்க யூகே தமிழ்கள் 2 பேருக்கும் நாடு இல்ல. சோ எனக்கு நாடு இல்ல. நான் என்ன செய்யறது? நான் சுவிஸுக்கு வரேன். ஓகே. சிசுக்கு வந்தா அவங்களுக்கு நல்ல நிறைய காசு தேவை. உழைக்கலாம் வாழலாம். இன்னைக்கு கஜினியன்ட்டு வர மாட்டாங்க. ஆனா வேற வேணாம். இங்க போறேன். எனக்கும் இந்த நாட விருப்பம் இல்ல. யோகா நடக்கிறதா அப்புறக்கிழமையும்? ஓ நடக்கிறது. நீங்க இப்ப இன்றைக்கு யோகா செய்றீங்களா? இன்றைக்கு யோகா வெயிட் எனக்கு ஒரு கேள்வி. யோகா முடியலையா? நான் 10 மணிக்கு நெஞ்சினேன். மாமா சொன்ன உங்களுக்கு யோகா சொன்னது வேற 10:40க்கு சேரன்னு சொன்னது. ஆனா 10:40 ஆகிவிட்டது. யோகா செய்யவோ ரஜினி மாமி இல்ல. அபிஷா நீங்க ஆனா மாமா எனக்கு அப்படி நான் இன்னைக்கு சொன்ன யோகா முடிஞ்சேன். அதான் அவ போய் சொன்னாரா? மாமா என்ன நிக்கிற தெரியும் தானே. அப்ப சில அப்ப மாமா போய் சொன்னீங்க. நினைக்கிறேன் அவர் என்ன பிற பேச போறேன். ஏன் லைவ் ஓடுறது இல்ல இப்ப? மாமா தான் கேட்கணும். எனக்கு மாமா போட மறந்துட்டேன். வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி நடந்ததோ? நான் இன்னேன் நான் பிறந்த நாள் போயிட்டு மன்னிக்கவும். பரவாயில்ல. அபிராமி சமைக்க போயிட்டேன். அது என்னது சமைக்க போற நீங்க? நான் குரூப்ல வீட்டார் நடந்து போயிருக்க அபிராமி சமைக்க போறேன்னு. இல்ல அது வந்து நாங்க ஸ்கூலால இப்படி எனக்கு தெரியா இங்கிலீஷ்ல எப்படி சொன்னா யூகன்ட்ரெஃப் மாதிரி und அதுல நான் eigentlich அது ஒவ்வொரு வெள்ளியும் இருக்கும். ஆனா நான் மாசத்துக்கு ஒருக்கா தான் போறேன். நான் இப்போ நாங்க அவங்களுக்கு லைக் ஒரு காசு தருவேன். இப்போ நீங்க முழு குரூப்புக்கும் நீங்க சமைக்கலாம். நானும் என்ன நம்பியும் எப்பவும் செய்யறேன். நாங்க என்ன ஸ்கூலாலேயே நீங்க செய்யறது? அது நாங்க ஸ்கூலால தான் நாங்க என்ன அன்மெல்ட் பண்ணினாங்க. என்ன செய்த நீங்க? சிக்கன் கறி, நண்டு கறி, சோறு? இல்ல நாங்க வந்து என்ன நாங்க வந்து பிரெஞ்சு இந்த சலத்தோட வரும் அந்த இது அதோட அப்புறம் நாங்க நூடுல்ஸ் இப்படி ஒரு பொலோனே சோஸோட அது நாங்க வந்து நான் தனி அது முந்தி நான் வந்து கூட போனேன். ஆனா இப்ப குறைவு. Peelable gummies. ஓ என்ன டீம் இருக்கு? Bro, Habisha, நீங்களும் ஸ்டான்லியோட ஸ்டாப் ப்ளீஸ். நோ, இதான் இந்த தண்ணி போதல். இது இருந்தா தான் நான் தண்ணி குடிக்கிறேன். உண்மையா? இப்ப ஃபாரி கிளாஸர் இப்ப இந்த மாதிரி தானே விடா? ஸ்டான்லி இல்ல, இது ஃபேக். நான் என்ன மற்றதான் எழுதுவேன். எழுதிட்டு காக்க மாதிரி இருக்கு. இதோ
இது reduce. Viel இது Glück. ஸ்டான்லில எனக்கு அவ்வளோத்துக்கு பனி இல்லை. தண்ணி குடிக்கிறதுக்காக விடுங்க என்ன ப்ளீஸ். இல்ல ஸ்டான்லி இப்படி 50 ஃப்ராங்க் இங்க ஓ யா அது ஏன் ஆட்கள் வேணும் எனக்கு தெரியல. I don't know. அது எனக்கு பார்க்க எனக்கு பிடிக்காது. என்ன so cool. கொண்டு போயலாம். அது எனக்கு ரூமுக்கு வைக்க ஈஸி. லைக் கொண்டு ஃபில் பண்ணிட்டு ரூமுக்கு வச்சுட்டு அப்படியே குடிச்சு கொண்டு இருக்க வேண்டியதான். This guy. இன்னைக்கு மார்ச். மார்ச் 1 Yeah. அபிராமின் பிறந்த நாள் வரப்போகுது. 15 போகுது என்ன? ஓ மை காட். Yes. சமரம் ஆக போகுது. குளிர்காலம் முடிஞ்சு. என்ன நடக்குது? மௌன நிமிடம். சரி மௌன விரதம். மன்னிக்கணும், எனக்கு ஒரு டெலிவரி வந்துட்டுது. நீங்க கதைக்குங்க தொடர்ந்து. நாங்க நீங்க பொறுப்படுங்க. இருக்கிறோம் ஓ ஆனா வேலை கதையை பயங்கர மணிப்பாடி போட்டீங்க. ஓ. இதுக்கு எடுத்த தலைப்பு நான் கொஞ்ச நேரத்துல இணைவேன். அதோட இப்போ வேற ஏதோ இப்போதைக்கு அபிராமிக்காக கதைக்கிற தலைப்பு அபிராமிக்கு மட்டும் பிடிக்கிறேன் இல்ல. அப்படியே அபிராமி இந்த நேரங்கள்ல ஒதுக்கி கொள்வோம் அவாவ. வேற ஏதாவது கதைங்க முதல்ல கதை கேட்கல ஒரு ஆள் 2 பேர் தான் காய்ச்சிட்டு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கொண்டு வாங்க. கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட வருவது கேட்டுக்கொண்டிருக்கேன். சரியா? நீதி பண்ணுங்க. மௌன நிமிடத்தை எப்படி சிறப்பிக்கலாம்? சிற்பிக்கலாமா? மௌன நிமிடத்தை எப்படி சிறப்பிக்கலாம்? அது ஒரு கதைக்கிற தலைப்பா முதல் மௌன நிமிடத்தை பற்றி கதைச்சு. ஓகே, வேற தலைப்பு. என்னதை பற்றி கதைக்க போறீங்க? வேலையை பற்றி கழிச்சுனாங்க, போற பற்றி கழிச்சுனாங்க. மத்தியானம் என்ன சாப்பாடு? சும்மா இல்ல அப்படி கதைக்கண்டா விட வெற்றி கொள்ளுங்க. அபிராமி உங்களுக்கு என்ன தலைப்பு கதைக்க பிடிக்கும் சொல்லுங்க. இல்லாட்டி ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. சரியா? யோசனைப்படுத்தி கொள்ளணும் நேரத்தை. அப்படி இல்லாட்டி உண்மையிலே விட பெறுங்க. எல்லாரையும் போர் அடிக்க பண்ணக்கூடாது. நான் தலைப்பா கொடுக்கவாமோன்னா இல்ல இவங்களே தேவையிட்டு வளர்த்து கதைக்க மாட்டாங்க. ஓகே, எனக்கு தெரியும் இவ்வளவு வருஷங்களா கழிச்சு எடுத்தவே எனக்கு கொஞ்சம் சாமான் போட்டு முடியதான் நான் வேற அதுக்காக நான் படிச்ச கதைக்கலாம் இருக்கும். அபிராம் சொல்லப்பட்ட தலைப்பை. அபிராம் எதை பற்றி கதைக்க போறீங்க? நீங்க தான் எல்லாம் போறீங்கன்னு சொன்னீங்க. நான் சொல்லவே இல்லை. ஓகே, அப்ப என்னத்தை பற்றி கதைக்க போறீங்க? அப்ப தலைப்பு வராட்டி இப்படி ஒப்பீனியன் சொல்லி பழகக்கூடாது. சபை குழப்பம் மாதிரி இருக்கக்கூடாது ஒரு நாள். சரியா? வேற எங்கேயும் போயும் பிரச்சனை பட்டுருவீங்க. இப்ப ட்ரை பண்ணி இணையுங்க. ஏதோ ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணி கதை பண்ண பாரு. சரி, இது நீ எடுங்க ஒரு விஷயத்தை கலந்து அதே வீட்டையை கேட்டு கதையுங்க. உங்கள்கிட்ட இது இருக்குதா? என்ன எப்படி சொல்றது? டைம் டேபிள் உங்க எல்லோருட்ட காட்டுவீங்களா? நான் பார்க்க போறேன் உங்களுக்கு எப்ப எல்லாம் நேரங்கள் பவுல் ஸோ நல்லா கிரேசியா இருக்குது. என்றா எங்களோட பாடசாலையில ஸோ எங்களுக்கு மட்டும் 8 மணி இருந்து மட்டும் 1:30 வரை. உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா எங்களுக்கு வந்து காட்டலாம். ஓகே, அவங்களுக்கு 8:30 இருந்து 3:15. எங்களுக்கு இப்படி
நல்லா வடிவா நல்லா ஃபேட்டா இருக்குது. டீம்ஸா இல்ல இது எங்களோட டைம் டேபிள். ஓகே இப்ப நார்மலா வந்து எனக்கு இப்படிதான் இருக்கும். ஓகே வெயிட் நார்மலா இப்படிதான் இருக்கும். தெரியுது இப்படிதான் இருக்கும். சோ ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட கலரா இருக்குது அது komisch. Wie kann man so komisch sein? எங்களுக்கு வந்து A week மற்றது B week என்ன வேறுபடும். இப்ப ஒரு கிழமை வந்து சில பாடங்கள் இருக்கும், மற்ற கிழமை அடுத்த பாடங்கள் இருக்கும், பிற ஒவ்வொரு கிழமை மாறும் யூனோ. ஸோ ஒரு சேஞ்சா இருக்கும். இப்ப இது வந்து A week, அப்ப எனக்கு கொஞ்சம் கூட பாடுங்க B week விட. எனக்கு ஒவ்வொரு நாளும் லாங் ஸ்கெட்யூல். அதுல வந்து டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் தான் லாங்கஸ்ட் டேஸ். என்னன்னா அதுல வந்து 5 மணி மட்டும் பள்ளிக்கூடம். 5 மணி 5 மணிக்கு தான் வீட்டை வருவேன். 4 நினைக்க முடியும். என்னது எத்தனை மணிக்கு தொடங்கும் பாடசாலை? 7:45 7:45 தொடங்கி 4 மணியோ 5 மணியோ முடியும்? 4:30 முடியும். 4:30 பேருந்து வீட்டு வர 5 மணி. சரி. எஸ் நார்மல் நாள்ல வந்து 3:30. அப்ப என்ன விட முந்தி அவங்களுக்கு ஆரம்பிக்குது? I don't know, ask my school. எங்களுக்கு நான் 45 வரைக்கும் மாட்டேன் வீட்டுல இருந்து. ஓகே 3:30க்கு மற்ற நாள்ல முடியும். மற்றது ஆனா இது வந்து ஒரு நார்மலான டே. இப்ப வந்து டீச்சர் இல்ல இருக்கலாம், அல்லது எங்கேயாவது ஒரு மீட்டிங்கா இருக்கலாம். அப்ப வந்து ஒரு ஸ்கூல் வீக் வந்து இப்படியும் இருக்கலாம். எல்லாம் கிரீனா இருக்கிறது வந்து பாடம் நடக்கலன்னு அர்த்தம். அப்ப நான் வீட்டு அடிக்கலாம். நேரமும் பாடம் நடக்கல. இது வந்து இப்ப Vertretung உங்களுக்கு வகுப்பு எடுக்கலாமா? இது இல்ல, எனக்கு Vertretung இல்ல. எனக்கு பாடம் இல்லைன்னா பாடம் இல்லை. Also அந்த பச்சையா இருந்தா அப்ப Raumwechsel என்ன? பச்சையா இருந்தா அந்த பாடம் இல்லை. Achso, ja, உங்களுக்கு Oberstufe என்ன டீச்சர் இல்லாட்டி என்ன அப்ப உங்களுக்கு பாடமே இல்ல. பாடம் இல்ல எனக்கு. சொல்லிட்டு போயிட்டோமோ டீச்சர் இல்லைன்னு. அதான் சில நேரம் வந்து முந்தி தெரிஞ்சிருக்கும். அடுத்து இப்ப ஒரு கிழமை முன்னதாகவே சொல்லிட வேணும், எனக்கு அந்த மீட்டிங் இருக்கு அதனால வரையில இருந்து. சில நேரம் வந்து அந்த நாளையே சொல்ல வேண்டும். இப்போ உதாரணமாக எனக்கு ஃபர்ஸ்ட் ஹவர்ல வந்து ஒரு பாடம் இங்கிலீஷ் பாடம் நடக்குதுன்னு வைப்போமே. அப்ப 7:45 தொடங்குது என்றால் 7:30க்கு மெசேஜ் வரும், நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு. அப்ப நான் ஏற்கனவே வழியில போய்கொண்டே இருப்பேன். அப்ப மெசேஜ் பார்த்து அப்படியே தெரியும். உங்கள்கிட்ட immer Doppelstunden, ne? Ja. Also 45 நிமிஷம் 45 நிமிஷம் 45 நிமிஷம் போறதுக்கு இல்ல 45 நிமிஷம் ஒரு hour. எங்களுக்கு 60 minutes lesson இல்ல, 45 நிமிஷம். எங்களுக்கு 1.5 மணி lessons. 1.5 மணி. ஏன் ஜெர்மனிக்குள்ளேயே மாறுபடுது? அதுல ஸ்கூல்ல பொறுத்து வித்தியாசம். சோ ஒரு ஸ்கூல்ல 45 நிமிஷம் ஒரு பாடம். சில ஸ்கூல்ல அப்படி சொன்னா 1.5 மணி தேரும். Ja, also Doppelstunde. Doppelstunde எல்லாருக்கும் தான் 1.5 மணி தேரும். Ja, aber எல்லா பாடசாலையிலும் Doppelstunde இல்ல. Natürlich, also ja, okay, ஆனா உங்களுக்கு எல்லா பாடமும் Doppelstunde இல்ல தானே? Doch. Okay. Doch. Also எங்கள்கிட்ட எல்லாம் so 1.5 மணி பாடங்கள். எங்கள்கிட்ட பிரேக்கும் இடையில இருக்குது. aber சில வேளை அப்ப ஹாஃபா இருக்கணும். நார்மலா அது சில பாடசாலையில இது ஹாஃபா இருக்கும். அவங்களுக்கு அந்த நடுவில் அந்த வெள்ளை எழுத்து தெரியுது தானே? அதுல 1 மணி முடியுது. இப்ப இந்த 5 minutes break und அப்ப தொடரும் எங்களுக்கு பாடம். und அது அப்ப தொடர்ந்து போகும். உங்களுக்கு டைம் டேபிள் இருக்குது? இந்த டைம் டேபிள் உங்களுக்கு எவ்வளவு பாடங்க? ஒரு நாள்ல 6 பாடங்கள். 6 பாடங்கள். சோ நாட்டுக்கு நாடு, ஐ மீன் ஸ்கூலுக்கு ஸ்கூல் வித்தியாசப்படுதுதான். 6 45 நிமிஷம் ஒரு பாடம். சில வேளை டபுள் பீரியட்ஸும் இருக்கும். சோ ஒரே இடத்துல 45 times 2 இருக்கணும். உங்களுக்கு அப்ப எத்தனை மணிக்கு முடியும்? டியூஸ்டேயும் வெட்னஸ்டேயும்
PSHE and assembly இருக்கிற வழியா 345க்கு முடியும். ஆனா மற்ற நாட்கள் எல்லாம் 350 இருக்க முடியும். Wait, உங்களுக்கு 6 மணித்தியாலம் இருக்குது, எனக்கும் 6 மணித்தியாலம் இருக்குது. ஒரே பாடம். எனக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 1:30க்கு முடிஞ்சிடும் பாடசாலை. யா எங்களுக்கு 8:30க்கு தொடங்கி 3:15 அவங்களுக்கு 8:30க்கு ஆரம்பிக்கும். எனக்கு 8 நாடு ஃபுல்லா ஒரே நேரம் தொடங்கி ஒரே நேரம் முடியும். ஆனா வகுப்பை பொறுத்து. ஸோ லைக் இளம் சின்ன பிள்ளைகள்ண்டா வேலைக்கே முடிச்சிடும். அங்கே வகுப்பு பார்க்கலண்டா ஒரே நேரம் தொடங்கி ஒரே நேரம் முடியும். உங்களுக்கு நேரம் எல்லாம் வித்தியாசப்படுது. சில வேலை தான் எனக்கு 4:15க்கு முடிகிறது. நாளை பொறுத்து. பட் அங்களுக்கும் வீக் A வீக் B அதே வீக் லப்பனம் 3 பாடம் நான் செய்யறபடியால ஒவ்வொரு நாளும் அந்த 3 பாடமும் இருக்கும். பெந்து இடையில ஸ்டடின்னு இருக்கும். ஸோ நாங்களே படிக்கிற நேரம் வரும். பெந்து முதலாவது பாடம் ஸ்டடி இருந்தாலும் நாங்க ஸ்கூலுக்கு வரணும். ஒரு 5ஆம் பாடம் ஸ்டடியா இருந்தா தான் நாங்க ஏர்லியா வீட்டை போகலாம். ஓகே ஓகே. முதலாம் பாடத்துக்கு எல்லாரும் ஸ்கூல்ல நிக்கணுமா? எல்லாரும் நிக்கணும். ஏன்? ஜஸ்ட் நிக்கணும். அதுக்கு முன்ன ஃபோம் டைம் இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் சும்மா இருந்து 45 நிமிஷம் சும்மா இருக்கிறது. சில நிமிஷம். ஆனா உங்களுக்கு ஒரு கிளாஸ் இல்ல தானே இப்ப? 25 நிமிஷம் ஆக்சுவலி, இன்னும் 45. எனக்கு லைக் 10 நிமிஷம் தான். ரெஜிஸ்டர் செய்துட்டு விடுவிடம் போ. இல்ல உங்களுக்கு எப்படி அந்த எங்க ரெஜிஸ்டர்ல என்ன செய்வீங்க? இப்ப அந்த என்ன பேரை மட்டும் சொல்லுவீங்க, அவ்வளவுதான். அது நீங்க அந்த வகுப்பு நேரத்துக்குள்ள செய்ய மாட்டீங்க. சில கீ எவென்ட்ஸ் அதை ஏன் செய்யணும்னு தெரியல. ஆனா நீங்க காலமா ஒரு வகுப்பு இருக்குது, அதுதான் உங்களோட ஃபார்ம்னு சொல்றது. ஸோ உங்களோட முதலாவது லைக் கிளாஸ், அந்த கிளாஸ் மாறாது. அதுல இருந்து உங்களோட பாடங்களை பொறுத்து எல்லாரும் பிரிவினம். ஆனா அந்த முதலாவது கிளாஸுக்கு நாங்க முதலாவது ஸ்கூல் 8:30க்கு தொடங்குது, நாங்க 8:30க்கு நிக்கணும். இப்போ 8:55க்கு தான் நாங்களுக்கு பாடங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த 25 நிமிஷத்துக்குள்ள ரெஜிஸ்டர் ஒரு 5 நிமிஷம் வேலை. இப்போ சில வேலை அசம்பிளி நடக்கும், கிழமைக்கு ஒருக்கா நடக்கும். ஒவ்வொரு அசம்பிளில முழு வகுப்பும் ஒவ்வொரு முழு 2ஆ பிரிச்சுக்கணும். இந்த ஸ்கூல் ரொம்ப பெருசு தானே. 7ல இருந்து 9ஆம் ஆண்டு திங்கட்கிழமை போவினோம். இப்போ 10ல இருந்து 13ஆம் வகுப்பு செவ்வாய்க்கிழமை போவோம். இப்போ அன்றைக்கு சும்மா டீச்சர்கள் ஏதாவது பற்றி சொல்லுவீனம், லைக் தேவையில்லாததெல்லாம் கலப்பினோம். இப்போ உதாரணமா லைக் என்ன நடக்கும், ஸோ பிளாக் ஹிஸ்டரி மந்த் எல்லாம் வந்தா அதை பற்றி சொல்லுவீனம். தெரிஞ்சதெல்லாம் மறுபடியும் சொல்லுவீங்க. அப்ப உங்களுக்கு இப்படியான கிளாஸ் கிளாஸ் ஸ்பெஷல் எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? அது நீங்க ஒரு ஹாஃப் டைம் ஆரம்பிக்க உங்களோட வகுப்புல ஒரு ஆள் அது 2 ஆக்க உங்களுடைய கிளாஸ் இந்த ஒப்பீனியன் சொல்ற மாதிரி ஆக்க இல்லையா உங்களுக்கு? ஸ்கூல் கவுன்சில் அவியல் போய் லைக் ஒவ்வொரு வகுப்புலயும் 2 பிள்ளைகள், ஒவ்வொரு கிளாஸ்லயும் அது அப்ப ஸ்கூல் கவுன்சில கதைக்கப்படாதா? ஸ்கூல் கவுன்சில் அசம்பிளியில கதைக்கிறது இல்ல, அது தனி. இது நீங்க இப்ப சொல்ற மாதிரி அது ஸ்கூல் கவுன்சிலர் தான் எங்கிட்ட கதைக்கப்படும். அது நான் என்னுடைய வகுப்புல eben அந்த உங்களுடைய கவுன்சில் ஒரு ஆள் அப்ப நாங்க eben இது அந்த மற்றும் ஒரு மாணவர்களுக்கு ஒரு குரூப் ஆறுதி, பின்ன ஆசிரியர்கள், பின்ன பெற்றோர்கள், அப்படியான குரூப். நாங்க அந்த பிள்ளைகளின் குரூப்ல நாங்க அப்ப அதை பற்றி கதைப்போம். என்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒருக்கா இந்த மீட்டிங் எல்லாம் இருக்கும், அதை பற்றி கதைக்க. அவ்வளவுதான். அசம்பிளி தேவையில்லாத வேலை, லைக் உண்மையா தேவையில்லை. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒருக்கா வைப்பினம். சில வேலை என்ன கதைக்கிறதுன்னு தெரியாது, சும்மா ஏதாவது அலட்டுவினம். சில வேலை தெரியும், ஏதாவது முக்கியமா லைக் உதாரணமா மேத்ஸ் வீக் இருக்கும், கணித கிழமை. அந்த கிழமை ஆக்டிவிட்டியை செய்வினா அதை வேலை சொல்லுவினம். ஆனா அதுக்கு முன்னம் அவைய கணிதத்தை பற்றி முதலா சொல்லணும். ஸோ அதை நாங்க கேட்டோன்னு இருக்கணும். காலமா 8:30 கிளம்பி நித்திரதான் வரும். சில வேலை நானும் என் ஃப்ரெண்டும் நீங்க நல்லா இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு 8:30 சில வேலை நானும் என் ஃப்ரெண்ட் அசம்பிளி. ஓ மை காட், சோ பேட். உங்களுக்கு 8:30 ஆரம்பிச்சு பின்ன ஓகே, அப்ப 45 நிமிஷம், பின்ன கொஞ்சம் பிரேக், பின்ன 45 நிமிஷம், அப்ப இவ்வளவு நிமிஷம் பிரேக். எந்த பாடசாலையில 1 மணித்தியாலம் பாடம், இந்த இடையில ஒரு 3 நிமிஷம் உங்க அடுத்த பாடத்துக்கு போறதுக்கு, அதுதான் உங்களோட பிரேக். நீங்க நடந்து கொண்டு போய்க்க, அதுதான் உங்களோட பிரேக். அதுக்கு பிறகு திரும்ப 45 நிமிஷம். முதலாவது
அந்த 8:55 காலம் நடக்கிறது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் 8:55லேருந்து 9:55 முதலாவது பாடம். இப்போ இந்த இடையில ஒரு 2 நிமிஷம் பாடம் அடுத்த பாடத்துக்கு போறதுக்கு. இப்போ இந்த 2ஆம் பாடம், இப்போ அதுக்கு அப்புறம் பிரேக் டைம் 15 நிமிஷம், இப்போ இந்த 3ஆம் பாடம், இப்போ இந்த 4ஆம் பாடம், இப்போ இந்த மறுபடி லஞ்ச் டைம் நடக்கும். இப்போ இந்த கடைசியா ஒரு பாடம். சில லஞ்ச் டைம் எவ்வளவு இருக்கு நேரம்? லஞ்ச் டைம் 55 நிமிஷம் எந்த ஸ்கூல்ல. ஏன் உங்களுக்கு அப்படி அது நல்லா யூஸ்லெஸ்ஸா இருக்குது. இந்த எனக்கு இப்படி 1:30க்கு முடிஞ்சா அப்ப எனக்கு அதுக்கு பிறகு நீங்க வீட்டுக்கு போய் அங்க லஞ்ச் சாப்பிடணும். ஐ நோ லைக் சில வேளை 12ஆம் வகுப்புல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டடி இந்த பாடம் இருக்கும். ஸோ நீங்க தனியா படிக்கிற நேரம் 5ஆம் பாடம் ஸ்டடி இருந்தா வீட்டை போக விடுவினம், 4ஆம் பாடம் ஸ்டடி இருந்தா வீட்டை போக விட மாட்டினம் என்று அவைய சொல்ற லஞ்ச் டைமுக்கு பிறகு தான் நீங்க போகலாம்ண்டு. அதாவது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் செய்யறது, நாங்க வேறு யார்கிட்டயாவது சொல்லிட்டு நாங்க அப்படியே வெளியில போயிடுவோம் அங்க செக் பண்ண சொல்லிட்டு. ஸோ என்ன செய்யறது நின்று நாங்களும் அதுக்குள்ள நாங்க வீட்டை போய் வேறு ஏதாவது வேலை செய்யலாம் தானே. ஆனா எனக்கு அசம்பிளி மார்னிங்ல இல்ல, எனக்கு லைக் லஞ்ச் டைமுக்கு அசம்பிளி. லஞ்ச் டைமுக்கு பிறகு யா இன்னொரு ஃபோம் டைம் நடக்கும் லஞ்ச் டைமுக்கு அப்புறம். and then நீங்க வந்து அவங்க எங்களை ஃபோம் டீச்சரோட நாங்க போவோம் அசம்பிளி போலக்கு. கடைசி பாடம் நடக்கும். கடைசி 2 பாடங்களும் நடக்கும். கடைசி 2. oh my god. So one first and second period முதலாக, and the third and fourth and fifth and sixth period. ஏன் உங்கள்கிட்ட அப்படி ஹார்ஷா இருக்குது? எங்கிட்ட 1ஆம் 2ஆம் பாடம் இந்த 20 நிமிஷம் பிரேக், 3ஆம் 4ஆம் break time. okay 3ஆம் 4ஆம் பிரேக் டைம் 20 நிமிஷம், ஆனால் 5 6 முடிஞ்ச பிறகு வீட்டு போகலாம். உங்களுக்கு லஞ்ச் டைம் இல்ல. லஞ்ச் டைம் எங்களுக்கு இப்போதாமாக 7ஆம் 8ஆம் மணிக்கு எங்களுக்கு 7ஆம் 8ஆம் மணிக்கு. அதனாலதான் லஞ்ச் டைம் அப்படி இல்ல. அவர் இப்ப மேல் வகுப்புக்கு போனா வந்து அப்ப லஞ்ச் டைம் கிடைக்கும். இந்த அப்ப லாங் டே ஸ்கூல். எங்களுக்கு இப்ப 10ஆம் வகுப்பு இருந்தா அப்படி இருக்கணும். அவங்களுக்கு லஞ்ச் இல்ல. எங்களுக்கு நார்மலா இப்போ சொல்லி எங்களுக்கு இப்ப நார்மலா 9ஆம் வகுப்புக்கு பிறகு அது நார்மலா நடக்கணும். ஆனா எங்களுக்கு எங்களோட டீச்சர்மார்கள் எங்களுடைய அந்த ஸ்கூல் செய்யற ஆட்கள் எல்லோரும் நல்ல அன்பாக இருந்தார்கள். அதனால நாங்க 10ஆம் வகுப்புல தான் எங்களுக்கு 7ஆம் 8ஆம் மணித்தியாலம் இருக்குது. அப்ப 7ஆம் 8ஆம் மணித்தியாலம் அது 5 6 முடிஞ்ச பிறகு எங்களுக்கு 1 மணித்தியால பிரேக் இருக்குது. அப்ப ஆனா நீங்க பாடசாலைக்குள்ள இருக்கலாம். அப்ப நீங்க அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான இடங்களில் தான் நிக்கலாம். இத்தனை உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சாய்ஸ். பாடசாலை நிற்க போறீங்களா, அது பாடசாலைக்கு பக்கத்தில் நிற்க போறீங்களா, அதை வீட்டு போய் வர போறீங்களான்னு எல்லாம் உங்களுடைய சாய்ஸ். அந்த 1 மணித்தியாலம் பின் உங்களுக்கு 2 மணித்தியாலம் பின் பாடசாலை அது அந்த 45 நிமிஷம் வகுப்பு நடந்த பிறகு சில வேளை பிரேக் இந்த முறைக்கு நடந்து பின் உங்களுக்கு இந்த முறைக்கு 45 நிமிஷம் எடுக்கலாம். ஆனால் அப்போ உங்களுக்கு வீட்டு போகலாம். எனக்கு பாலர் வகுப்புல இருந்தே இப்படியே நான் தான் போய் கொண்டிருந்தேன். இப்ப 12ஆம் ஆண்டுல இருந்து தான் வேலைக்கும் வீட்டை போகலாம், ஹிந்தி வீட்டை போகலாம் அப்படி. உங்களுக்கு இப்படியான டீச்சர் மிஸ் பண்ணினா அப்ப உங்களுக்கு வகுப்பு அது இல்லாம இருக்கலாமா, அல்லது உங்களுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் வருமா? 11ஆம் வகுப்பு வரையும் அவங்களுக்கு சப்ஸ்டிடியூட் வந்தது. 12 13ஆம் வகுப்புல அவங்களுக்கு சப்ஸ்டிடியூட் இல்ல. சோ நாங்க அப்ப உங்களுக்கு இப்படி இல்ல சப்ஸ்டிடியூட் வர முடியாட்டி அப்ப நீங்க உங்களுக்கு பாடசாலை இல்லைன்னு எப்ப 11ஆம் வகுப்பு அடியில இல்ல நார்மல் இப்ப உங்களுக்கு சப்ஸ்டிடியூட் வர முடியாம இருந்தா அப்ப உங்களுக்கு இல்ல சப்ஸ்டிடியூட் இருக்கும். சோ ஏழுல இருந்து 11ஆம் வகுப்புக்கு சப்ஸ்டிடியூட் கட்டாயமா இருக்கும். சில வேளை டீச்சர்கள் மறந்துடுவீனம், தாரா டீச்சர் கண்டுபிடிச்சு ஒரு இன்னொரு டீச்சரை கூப்பிடுவீனம். 12 13க்கும் சப்ஸ்டிடியூட் இல்ல. ஆனா அந்த பாடத்துக்கு லைக் ஒர்க் டீச்சர்கள் அனுப்பி விடுவீனம் நீங்க செய்யணும்னு. சோ நாங்க அந்த எனக்கு இப்ப சப்ஸ்டிடியூட் டீச்சர் வர முடியலாட்டி அப்ப எங்களுக்கு பாடம் இல்ல. வாட் அப்ப எங்க போவீங்க? வீட்டு அது எங்களுக்கு 1ஆம் 2ஆம் மணித்தியாலம் அல்லது 5ஆம் 6ஆம் மணித்தியாலத்து தான் நடக்கலாம். ஏன்னா 3 4 நடக்கக்கூடாது. அப்ப நாங்க வெளியில போகணும். அதனால 1ஆம் 2ஆம் மணித்தியாலத்து அப்படி நடக்கலாம், 5ஆம் 6ஆம் மணித்தியாலத்து நடக்கும். ஆனா எங்களுக்கு ஒரு கட்டாயம் நாங்க 8:45ல இருந்து 3:15ல இருக்கணும் ஸ்கூல் போக முடியா லைக் வெளியில. அது 12ஆம் வகுப்பு 13ஆம் வகுப்புல நீங்க லஞ்ச் டைமுக்கு வெளியில போலாம் நினைக்கிறேன். ஆனா ஆனா வயசு வித்தியாசம் தானே. உங்களோட ஸ்கூல்ல
லைக் நீங்க 10ஆம் வகுப்புலயே உங்களுக்கு 16 வயசு ஆகிடும். இங்க 11ஆம் வகுப்புல தான் உங்களுக்கு 16 வயசு ஆகுது. மற்ற லைக் 16க்கு முன்னம் நீங்க பேசிக்கலி மைனர் தான். 18க்கு முன்னம் மைனர் தான். ஆனா 16 லைக் ஒரு டீன் என்ற கட்டுப்பாடு. So அது வரையும் வெளியில விட இயலாது. அது சேஃப்டி. அதனால தான் 10ஆம் வகுப்புக்கு பிறகு போகலாம். உங்களோட வயசு ஒரு வருஷம் முந்தி இருக்கிறபடியால தான் அந்த வித்தியாசம் இருக்கு. அப்ப இல்ல எங்கிட்ட 11லயே உங்களுக்கு அந்த விடுதலை வருது. இங்க 12ல இருந்துதான். அவங்களுக்கு அப்ப பிரேக் டைம் இருந்தா நீங்க வெளியில போக கூடாது. நான் போகலாம் 12ல இருந்து 13 எப்பயும் போகலாம். நம்ம வெளியில பாடம் இல்லாட்டி எப்ப முள்ளுக்க வரலாம். ஆனா 11ஆம் வகுப்புக்கு முன்னம் இருக்கிற எல்லாரும் வெளியில போகவே இல்லாது ஸ்கூல் முடியும் வரையும். ஸ்கூலுக்கு லாக்டவுன் தான். ஆனா எங்களுக்கு அந்த விடுதலை வந்திருக்கு. எப்பயும் வெளியில போன எப்பயும் முழுக்க வரலாம். ஆனா பாடங்கள் இருந்தா ஒழுங்கா போய் லைக் முழு பாடம் இருந்துட்டு வரணும். அபிராமி உங்க Stundenplan. Stundenplan? Stundenplan. So எங்களுக்கு வந்து எனக்கு Stundenplan also நேரமா எங்களை ஒரு லெக்சர் 45 நிமிஷம் und நினைக்கிறேன் ஒரு நாள்ல எங்களுக்கு இப்படி 8 லெக்சர் இருக்கு, ஒரு 9 அப்படி. இந்த திங்கள் செவ்வாய் எனக்கு கூட எனக்கு அப்ப 5:30 மட்டும், மற்றபடி எனக்கு 3:30க்கு முடியும். So lange Unterricht. நல்லா lange Unterricht. Ja. எப்படி போகுது? நல்லா போகுது. எல்லாரும் மொபைல்ல சில பேர் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. சரி, நல்லது. வலிய கூப்பிட்டுட்டு சாப்பிடுங்கன்னு கேட்கிற மாதிரி கிடக்கு. என்ன செய்வீங்க நீங்க இப்ப வீட்டே இருந்தா? சாப்பிடுறேன். யார் சொன்ன? அபிராமியை பத்தி இப்பதான் கூட எனக்கு விளங்கிருக்கு. நீங்க அதே செய்து நல்லா இருங்க. இல்ல இப்ப மத்தியான நேரம். ஏதோ சமைச்சு சாப்பிடுறேன். சினிமால சொல்லுவாங்க தெண்டச்சோறு. வேலைக்கும் போறதில்ல, காசு முளைக்கிற இல்ல, சமைச்சோன்ன அம்மா முடிஞ்சுதா என்ன ஹரி இருக்கு. நான் இப்ப வேலை போக முடியும். வீட்டுல இருந்து உழைக்கலாம். எப்படி? ரைட். சாப்பிடுற கோப்பையை அப்படியே வச்சுட்டு போறாக்கள் யாரு இதுல? அது நான் அதுக்கு போட்டுட்டு அப்ப போய் அம்மா சொல்லுவா கழுவேன், நான் கழுவுவேன். அவ ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்குள்ள போட்டுட்டு ஏன் போறீங்க? எனக்கு லுஸ்ட் இல்ல, அது எனக்கு இப்ப விருப்பம் இல்ல செய்ய. என்ன மூடில வேற ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணீங்க? யாருக்கு நான் சாப்பாடு மிஞ்சினா so like ஏன் லைக் ஓகே ஏதாவது மரக்கறி மிஞ்சினா ஏன் எறிவான் என்று அப்படியே தாட்டியாவது கோப்பையில போட்டுட்டு கழுவிட்டு ஓடிடுவேன். அல்லது ஆனால் அது எப்பவுமே மிஞ்சி எல்லாம் இருக்குது. இல்லை, எப்பவுமே ஏதாவது ஒன்று மிஞ்சி இருக்கும். அப்பவும் ஏதாவது மிஞ்சும். அப்ப அது என்ன ரீசன் தெரியுங்களா? சாப்பாடை போடுறது பிரியாணி சாப்பிட்டா ஒன்றும் மிஞ்சாது. கறி மரக்கறியோல வந்தா மரக்கறி ஒரு சொட்டாவது மிஞ்சும். எனக்கு சோறுக்கு மேல குழம்பு ஊத்தினா எனக்கு சாப்பிட விருப்பம் இல்ல, அதாவது மிஞ்சிடாது. ஆனா சில அப்பா பேசினா முழு கோப்பையும் வலிச்சு துரைச்சு சாப்பிடணும், அப்படியே தண்ணி எடுத்து முண்டி விழுங்குறது, அதெல்லாம் ஒரு கதைதான். சரிங்க, மற்ற அந்த தண்ணியோட ஒழுங்குறதா நீங்க செய்றீங்களா? இப்ப செய்யறேன், அந்த முந்தி செய்யறேன். நான்
யாராவது தீத்தினா கட்டாயமா தீத்துனா எனக்கு சாப்பிடல அது. அதால சில கீரை கறி மிஞ்சும். நான் கடைசியில அவ்வளோத்தையும் மட்டும் தொண்டைக்கு போட்டு விழுங்கினோம். Yeah, அப்படிதான் நான் செய்வேன். ஆனா அதெல்லாம் கோப்பை கழுவுறத முடியுங்க ஒரு டேர்ன்ல முடிச்சிடுங்க. நீங்க கடந்து போயிட்டீங்க. யாரு கோப்பை கழுவுறது? நான் கோப்பை கழுவுறேனா? அப்ப நானும் சொல்லாத எல்லாருமே கழுவுற இல்லையா ஒரு தரம்? கலவரம் நான். நான் இடக்கடி. அப்ப நாங்கள் பிளவிட்டுட்டா வேலையை பற்றி உங்களோட கதைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதியுமே இல்லை. நான் பிள்ளைய அதுதான் நான் கடைசியா யோசிச்சு கொண்டிருந்தேன். இந்த தலைப்பே போர் அடிக்குது, இதை டிஸ்கஸ் பண்ண முடியலைன்னா சரியா, அது வீட்டுல உண்மையிலேயே தெண்டச்சோறுகள் தான். அது நான் ஓப்பனா சொல்லுவேன், எந்த விட இருந்தாலும் அதுதான் உண்மை. சரியா, அப்ப உங்கள்கிட்ட போய் நாங்கள் ஃபியூச்சரை பற்றி இந்த வயசுல என்ன ரெடி பண்ணணும் என்றெல்லாம் கதைக்கிறது அட்டலி வேஸ்ட் ஆஃப் டைமோ இல்லையோ? உண்மையா மனசை சொல்லுங்க. இல்ல இல்ல அப்ப என்ன போர் அடிச்சது ஒரு ஆளுக்கு? போர் அடிக்கல அவாக்கு. அப்படிதானே? இவ அடுத்த அடிக்கல தானே? இவ அடுத்தவா வாக்கியம் கொஞ்சம் கட்டுறீங்க நீங்க. பேசி எல்லாம் விட்டு நான் சவகுழப்பியந்து எதை கேட்டாலும் இல்லை. ஆனா நீங்க ஒன்று செய்யுங்க, ஒரு தலைப்பு தாங்க ஒன்று, அதுக்கும் அறிவு இல்லை. என்ன செய்யறீங்கன்னு தெரியாது. இது அன்னைக்கா என்ன நடக்கும்? மௌனமா இருக்கீங்க. ஏன் இல்ல, செகண்ட் ஷோ தானே? என்ன நான் கழிச்சிடான். என்ன இப்ப நான் கடைசியா கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? நான் சொல்றேன் ஒவ்வொருத்தர நான் சொல்றேன் கோப்பை கழுவுறேன் கழுவ நான் சொல்றேன். எப்பவுமே ஓ, கீரை மிச்சம் வந்தா வச்சுட்டு போறேன், வேற ஒரு ஆள் சாப்பிடுறேன். சில வேளை பில்ல கொட்டிடுவேன், அல்லாட்டி அம்மாரு கோப்பையில போடுறேன் நான். எப்படி நீங்க கோப்பை கழுவுவீங்க? Yeah. கோப்பை கழுவி எப்படி உங்களோட உடுப்புகள் எப்படி துவைக்கிற நீங்க? வாஷிங் மிஷினா அல்லது கையாலையா? நல்ல உறுப்புன்னா லைக் பவர் சட்டைன்னா கையால துவைக்கிறேன் நான், அல்லாட்டி எங்க நோபல் உறுப்புன்னா வாஷிங் மிஷின்ல தான் போடுறேன். நீங்களா அல்லது வேற யாரும்? சில வேளை நான் வாஷிங் மிஷின்ல போடுறேன் நான், அல்லாட்டி லைக் ஒரு லைக் ஸ்கூல் யூனிஃபார்ம் நானும் வக்ஷனா சில வேலை போடுறேன், அல்லாட்டி ஒரு நேரம் நான் பார்த்தா போடுறேன் நான். அம்மா போடுறது இல்ல, போட்டுட்டு போக யார் துவைக்கிறதுன்றதான் கேள்வி. லைக் அந்த போடுறத பற்றி நான் கேட்டேன். லைக் அந்த இதுல ஸ்டாண்ட்ல வைக்கிறதா அல்லாட்டி ட்ரையர்ல? இல்ல வாஷிங் முடிச்சு காய வச்சு அயன் பண்ணி வைக்கிறது யாரு? அம்மா போடலையா? ஏன் அப்படி ஒரு வேலை கிடைச்சா என்ன செய்வீங்க? அப்படி அது செய்யறதான் வேலையா கிடைச்சது? சில நேரம் செய்யறேன் நான், கூட சில நேரம் இல்லை, ஏன் மற்ற நேரங்கள்ல செய்யறது? ஏன் அது உங்களோட ரூட்டீன்ல இல்ல? தெரியா. ஒரு பண்ணோன்னு நகுல் ஓடிட்டாரு, கவனிச்சிங்களா? சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கதைக்க சொன்னாலும் பேசாம இருக்கிறீர்கள். இப்ப நான் சேர்த்து போனேன்னு வைங்கோ, இப்ப இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த மாட்டீங்க தான். யாரும் ஒரு ஆள் தன்னும் ஒரு லீடரா இல்லையே இருக்குல்ல, நம்பி இருந்தாக்களும் கைய விடுறீங்க. அப்ப ஒரு திருப்பியும் சோத்து மாடன்னு மனதுக்குள்ள வரத சொல்லக்கூடாது. தெண்டச்சோறு தான். ஒருக்கா உங்களோட ஸ்கூலே வையுங்களேன், வேலையை பற்றி வேண்டாம். இப்படி ஒரு டிஸ்கஷனை போட்டுட்டு குரூப்பா ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்டேன் வந்துட்டு உடனே நான் வரேன் நீ வான்னு சொல்லி முண்டி விழுந்து எடுத்து, அதுதான் லீடர்ஷிப். அப்படிப்பட்ட ஆட்களை தான் ஒரு வேலையில அக்செப்ட் பண்ணுவாங்க. தங்களோட கம்பெனிக்கோ டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க என்ன வளர்ந்துருக்குங்க? சும்மா தமிழ் காய்க்க தெரிஞ்சா காணுங்க.
ஏன் இப்படி இருக்கிறீங்க? என்னத்த கதைக்கிற? இப்ப இன்றைக்கு சரி, நான் எனக்கு டெலிவரி ஒன்று வந்துட்டு இருந்தேன், சண்டேஸ்ல வர்றது இல்லை, வந்துச்சு, ஒன்றும் செய்யலாம். இப்ப அதுக்குள்ள கொஞ்சம் மௌனம் ஆகினா நீங்க அப்படியே பிரிட்டன்ல இப்ப வெயில நாளைக்கு நீதி ஒரு ஆள் தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க பிரிட்டன்ல வந்து 6ல் 1 ஆள் 6 in 1 person graduates no job. இது போன டியூஸ்டே இதுதான் ப்ராப்ளம் யூகே. அதாவது பல்கலைக்கழக படிப்பு முடிஞ்சு கிராஜுவேட் பண்ணி டிகிரி முடிச்சோ இல்ல மாஸ்டர் முடிச்சோ இருக்கிற பிரிட்டன்ல இங்கிலாந்துல 6 பேர்ல ஒரு ஆளுக்கு, இது எத்தனை பேர் இருக்கு? 2 4 5 என்ன சேர்த்து 6 7 பேர். இதுல ஒரு ஆளுக்கு வேலை இல்லை. எந்த பாப்புலேஷன் கணக்கின்படி ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்க நினைக்கிறீங்களா யூனிவர்சிட்டி முடிச்சுட்டா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும்? இனி இந்த டெக்னாலஜி வளர்ச்சியில இன்னும் இவ்வளவு மோசமான நிலைமைகள் வரப்போகுது. எப்படி நீங்க ஃபைட் பண்ணி வர போறீங்க? உங்க அம்மா அப்பா என்ன கனவை சுமந்து கொண்டு உங்களுக்காக சமைச்சு போறீங்க? என்ன ஐடியா இருக்குது உங்கள்கிட்ட? யாராவது இந்த செய்தி கேள்விப்பட்டீங்களா? அதை பத்தி அப்ப ஜெர்மனில என்ன ரேஷியோ? ரேஷியோ சரியாதான். நான் இங்கேயும் ஒரே சூழ்நிலை தான். வேலை படிப்பு முடிச்சும் வேலை கிடைக்கல. இல்ல, ரேஷியோ தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த அந்த அருமை தெரியும். இங்கிலாந்து எவ்வளவு அஃபெக்டட். அப்ப மிச்ச பேருக்கு வேலை கிடைக்குது வேணுமெண்டா மிச்சம் 6ல் 5 பேருக்கு பெரிய ஸ்கேல்ல கொடுக்க மாட்டாங்க, லோ ஸ்கேல்ல தான் கொடுப்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு என்ன கடைசியில நடக்க போகுது? அதே நேரம் இங்க ஸ்டூடெண்ட் லோன் பெரிய ப்ராப்ளம். 2 டேஸுக்குள்ள 3 டைம் கவர்மெண்ட் யூட்டர்ன் அடிச்சுண்டு கொந்தளிக்குது சனம். அதாவது இங்க யூகேல குறிப்பா முந்தி கிராண்ட் கொடுத்து பிறகு ஸ்டூடெண்ட் லோன் கொடுத்தவங்க அந்த லோனை கட்டுறதுக்கு 40 years எடுக்கும். எத்தனை பேருக்கு அது தெரியும்? உங்களோட சம்பளத்துல கழிஞ்சு கொண்டே போகும். இன்ட்ரெஸ்ட் முந்தி இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்ப 9% இன்ட்ரெஸ்ட். ஒரு பிள்ளை 118,000க்கு லோன் எடுத்து படிச்சு முடிச்சுட்டா வேலை இல்லை, 1.5 years. இந்த சம்மர் வந்தா 2 years, 40 yearsக்கு கடன். என்னென்று சமாளிப்பீங்க? அப்ப ஆற்றல் உள்ள பிள்ளைகள் மட்டும்தான் தப்பி பிழைக்கலாம். எனக்கு உங்கள நம்பிக்கை இழந்து கொண்டே போறேன். நீங்க அதுக்குரிய லீடர்ஸ் இப்ப நீங்க நினைக்கிறீங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு நல்ல கிரேட்ஸ் எடுத்து யூனிக்கு போயிட்டா கட்டிக்காரது. நான் இப்ப சொல்லி கொண்டிருந்தது அப்படி போனவியருக்கு வாழ்க்கை இல்லை என்றதை சொல்ல வரேன். அப்ப என்ன செய்திருக்கோம்? யார் தப்பி பிழைக்கணும்? லைக் யூனிவர்சிட்டி செய்யாம லைக் apprenticeships. இல்ல, அது லோனே இல்ல. அப்ப கட்ட முடியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட நீங்கள் சும்மா ஒரு ஆவரேஜ் கோர்ஸ் மெடிசின், லோ, அக்கௌண்டன்சி இல்லாம ஆவரேஜ் கோர்ஸுக்கு டிகிரிக்கு போறீங்கன்னு வைங்க. நீதிரி மாதிரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு போறீங்கன்னா யூகே பொறுத்தவரையில ஒரு வருஷத்துக்கு அரவுண்ட் அக்காமடேஷனோட சேர்த்தா 22,000 pounds இயருக்கு தேவை. யார் தருவினம்? தர்ணிகா சொன்ன லோனுக்கு போயில்லையா நீங்க கட்டணும் அல்லது அம்மா அப்பா கட்டணும். 22,000 கிட்டத்தட்ட 12ஆல பிரிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? மனக்கணக்குல கால்குலேட்டர் பாவிக்காம 22 12ஆல பிரியுங்க. ஷார்ட்கட்ல பிரியுங்களா? முதல்ல 0.9 1.8 வரும். 1.8. அப்ப 1,800 பவுண்ட் தரணிக்கா உங்கள்ட்ட எவ்ரி மந்த் சேவ்ல இருக்குமா? ஆஃப்டர் ஃபேமிலி ரன்னிங் தெரியும். அது தெரியணும் முதல்ல. நீங்க இந்த பட்ஜெட் யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரே அரம்புல நாங்கள் பில்ஸ் பற்றி எல்லாம் பிரிச்சு செய்தாங்க. யாருக்கு ஞாபகம் இருக்கு? பில்ஸ் அதுங்க 2 பேரும் பில்ஸ் ஆன்றாங்க. நாங்கள் இதுல ஒரே அரம்பு செய்தாங்க. எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு, தண்ணி பில் எவ்வளவு, ரெண்ட் எவ்வளவு எல்லாம் பட்ஜெட் பண்ணி நாங்க பில் எல்லாம் போட்டு ஒரே அரம்பு செய்தாங்க. சில பேர் அதுக்கு பிறகுதான் நீங்க ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க.
நீதினி செய்திருக்கிறா. அதன் பிறகு எனக்கு சலிச்சு போச்சுன்னா உங்களோட வீட்டு அம்மா அப்பாவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுக்கணும். அப்ப பார்த்தா நீதி சும்மா தேவையில்லாத வேலை, அதை விட எந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா பிரச்சனை முடியும். இப்ப நான் கேட்கிறேன், தரணிக்கா சொன்னா லோன் எடுக்காம படிக்கணும். ஹவு டு யூ மேனேஜ்? நான் என்ன சொல்றேன்னா லைக் நீங்க யூனிவர்சிட்டி செய்யாம நீங்க லைக் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படி செய்யலாம். அதுதான், அதை நீங்க சொல்லி இருக்கலாம். அதையா சொல்ல ட்ரை பண்ணி. ஓகே, apprenticeship is a good solution for UK. I don't know France. ஆனா அது டெம்பரரி சொல்யூஷன். நீங்க எப்படி பார்த்தாலும் apprenticeship சரி, ஒரு 5-6 வருஷங்களுக்கு நீங்க சம்பளம் earn பண்றீங்க, லோன் இல்ல, இது இல்ல. ஆனா அவியலுக்கு ஒரு கேப் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவியல் earn பண்ணலாது. இல்லையே, யதுநந்தன் எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. இல்ல, ஆனா யூனிவர்சிட்டி கோர்ஸ் செய்த ஆளோட ஒப்பிட்டு பாக்க அவியெல்லாம் இல்ல. ஏனண்டா அடிச்சு பாத்தீங்கன்னா அபிஷா, நீங்க அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. நான் இப்ப போறேன் அப்படின்னா நான் அடுத்த வீக் யதுநந்தனோட அப்பாயின்மெண்ட் வைப்போம். அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது அந்த லைக் 30% ஒரு ஆளா அவர் இருக்கலாம், மிச்சம் 70% கோர்ஸ் earn பண்றாங்க தானே கூட. சோ நான் பெர்சென்டேஜ் வைஸ் பாக்க நான் கோர்ஸுக்கு தானே போவேன். அபிஷா, காமன் சென்ஸ்ல ஒரு ஆன்சர் தாங்க. நீங்க நானே இல்ல, நான் கேட்க போற கேள்விக்கு ஆன்சர் வேணும். எனக்கு தெரியும் நீங்க ஜீனியஸ். ஆனா நான் புதுசா கேள்வி கேட்க போறேன், வேற ஒரு கேள்வி. அதுலயும் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க ஜீனியஸ். நீங்க டிகிரி முடிக்கிறீங்க, சரியா? டிகிரி முடிச்சிட்டீங்க, யூனிவர்சிட்டிக்கு போய். இவருக்கும் அவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் அநேகமா வாய்ப்பு கூட வாரதுண்டு நான் வாசிச்சேன். அதைத்தான் நான் சொன்னேன், ஜீனியஸுக்கும் அடிசாருக்கும் இவ என்ன செய்வினோம் என்றால் அதே சேம் இயர்ல 1 இயர் எக்ஸ்ட்ரா. நீங்கள் 3 இயர்ஸ்ல ஒரு டிகிரி முடிக்கிறீங்க என்றால் அப்ரெண்டிஸ்ஷிப் செய்யறாக்கள் அதே கோர்ஸ்ல 4th இயர் டிகிரி முடிப்பினம் வித் 4 year எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மோர் தேன் 44,000 ஸ்கேல் ஆஃப் salary. அந்த அதே வேலையில செய்யலாம், அப்படி இருக்கலாம். இல்ல பாயிண்ட்ல ப்ளீஸ், நான் அது ஒண்ணு சொல்ல மாட்டேன். யுனிவர்சிட்டி கோர்ஸ் செய்யற ஆட்கள் அவரேஜ்ல கூட earn பண்ணினா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஒரு பேக் டேட்டடா இருக்கீங்க, அப்டேட்டடா இல்ல. இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி யார கூட earn பண்றது, யாரில்ல தேடி பாக்குறது இல்ல. நிறைய வொர்க் ஷாப் செய்துட்டேன் எக்ஸ்பர்ட்ஸோட. 1000ல ஒன்று நீங்க கண்ட அந்த 1000ல ஒன்று இல்ல. இந்த கவர்மெண்ட் 1.25 வருஷம் இன்றைக்கு அவை இந்த ஃபுல் ஃபோக்கஸிங்கே they are spending money on apprenticeship. ஏனென்றால் கதைச்சுதான் இந்த முடிவுக்கே நான் வந்தேன். apprenticeship நீங்க வாங்க, அவரையும் கூப்பிடுங்க, அவரோடையும் சேர்ந்து கதைப்போம். அவர் அந்த 10ல ஒரு ஆளா இருக்கலாம், மிச்சம் 9 10ல ஒன்று இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, சரியா, தரணிக்காவும் நீதினியும் தான். நீதினி யூனிவர்சிட்டிக்கு போய் டிகிரி முடிக்கிறா, தரணிகா apprenticeship செய்து டிகிரி முடிக்கிறா, சரியா? நீதினிக்கு நோ எக்ஸ்பீரியன்ஸ் வித் டிகிரி, தரணிகாக்கு வித் 4 year எக்ஸ்பீரியன்ஸ் வித் டிகிரி. நோ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். நீதினிகா சொல்லலாம் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அது இப்ப நீங்கள் வேற ஜாப் ஒன்று செய்து எக்ஸ்பீரியன்ஸ காட்டலாம். ஆனா சேம் ஃபீல்டுல ஜாப் செய்யறவங்களுக்கும் இன்னும் ஒரு ஃபீல்ட்ல ஜாப் செய்து எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறவருக்கும் சேம் ஸ்கேல் இல்ல. ஓகே, முதல் 5 வருஷத்துக்கு ஓகே இருக்கலாம். ஆனா அந்த 5 வருஷம் இல்லையா, அது பெர்மனன்ட். அவருக்கு தரணிகாக்கு அதே கம்பெனி அவரது எஃபர்ட்டை பார்த்து பெர்மனன்ட் ஆக்கினா until 65 இயர்ஸ்க்கு அதான் ஜாப் ஆவாக்கு. யூகே போல நாடுகள் அப்படி பாக்குறது இல்ல. யூகே போல நாடுகள் இப்ப 10 இயர்ஸா apprenticeship தொடங்கி லாஸ்ட் 1.75 இயர்ஸா ஃபுல் ஃபோக்கஸ் பண்றாங்க. 10 இயர்ஸ்க்கு முதலே go to university.com ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளால என்கரேஜ் பண்ணி வெளியில வந்தாக்கள் 35 இயர்ஸ்ல 65K பிளஸ் உழைக்கிறாங்க. 35 இயர்ஸ்ல 65K உழைக்கிறது பெரிய சாதனை இல்ல. பெரிய சாதனை இல்ல. அவ யூனிவர்சிட்டி போகல, அதுக்கு லோனும் இல்லை, ஒன்றும் இல்ல. they have degree with experience. அவையிலும் நீங்கள் கோர்ஸ்ல செய்யறது ஏன் மணி எக்ஸ்ட்ரா அடிக்கணும்னா, நீங்க யூனிவர்சிட்டியில தனியா படிக்கிற பாடங்களையே அவியலுக்கு 2 days யூனி, 2 days ஒர்க், 3 days ஒர்க். apprenticeship செய்யறாக்கள் யூனி போறது இல்ல. யூனி அல்ல, அவைக்கு காலேஜஸ் இருக்குது, ஸ்பெஷல் காலேஜஸ். அதுதான் இந்த கவர்மெண்ட்
350 பில்லியன் பவுண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணது அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்சஸுக்காக. என்ன யார் டிகிரி பொறுங்க, யார் டிகிரி கொடுக்கறது யாரு டிகிரி அப்ரெண்டிஸ்ஷிப் செய்யறாக்களுக்கு? அந்த கம்பெனி தெரியல. கம்பெனி இல்ல, கம்பெனி டிகிரி கொடுக்கல. அது எந்த உலகத்துல இருக்கிறீங்க? அது கூப்பிடுங்க அந்த டீச்சரோட சேர்ந்து நான் ஏத்துக்கொள்ளவே மாட்டேன். நீ சொல்லுங்க. ஏற்றுக்கொள்றதுன்ற வேர்டை நிப்பாட்டி போட்டு ஜஸ்ட் ப்ரூவ் மீ. நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். யாராவது தேடி என்னத்து ப்ரூவ் பண்றீங்க? 5 வருஷம் தானன்றதை யார் சொன்னது உங்களுக்கு? இல்ல நீங்க எங்க யாரையாவது காட்டா நீங்க அவியல் சொல்ற முதலாவது இது அப்ரெண்டிஸ்ஷிப் ஓகே, லோன் இல்ல, தொடக்கத்துல கூட சம்பளம் ஏர்ன் பண்ணலாம். ஆனா அவியலுக்கு ஒரு கப் இருக்கு. 60,000 தான் அவியல் சம்பாதிக்கலாம். யூனிகோர்ஸ்ல நான் 30,000 தொடங்கி 80,000 வரையும் போக கூட வாய்ப்பு இல்ல. பொறுங்க, ஏன் அவியலுக்கு 60,000? அவைதானே டிகிரி முடிக்கணுமே அப்ரெண்டிஸ்ஷிப்ல. நீங்க எடுக்கிற டிகிரிய அவங்க 1 year லேட்டா முடிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் விளங்கி இல்ல. நீங்க யாரோ டீச்சர் சொன்னதை வச்சுக்கொண்டு சொல்லி அதையே நம்பிக்கொண்டிருக்கிறத விட நான் தேடி பார்த்தேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட கதை. அப்ப நீங்க எனக்கு இது ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஒரு ஜட்ஜா இருந்து ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் போனாலும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இல்ல. நாங்க வாய்ப்பு இல்ல. 2 பேரும் டிகிரி முடிக்கிறாங்க. 2 பேரும் டிகிரி முடிக்கணும். அபிஷா சொல்ற இப்படி டிகிரி முடிச்சாக்களுக்கு 60க்கு மேல உழைக்கல, அது இப்படி டிகிரி முடிச்சாக்களுக்கு அப்படி ஒரு இருக்குமா உலகத்துல? தான் இருக்கு. டிகிரி இஸ் டிகிரி அம்மா. டிகிரி இஸ் டிகிரி. நீங்க ஹங்கேரியில முடிச்சா என்ன, யூகேல முடிச்சா என்ன, டிகிரி இஸ் டிகிரி. ஆனா ஒரே டிகிரி இல்ல. யூனி டிகிரி ஒரே டிகிரி இல்ல. இப்ப நான் அட்வான்ஸ் கோர்சஸுக்கு வந்து மெடிசின் போல இல்லாத மெட் அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாத்துக்கும் சரி, உதாரணமா நீதிநீட கோர்ஸ் எடுத்துக்கொண்டா அது நீங்க எந்த நாட்டுல வந்துட்டும் அந்த எக்ஸாம் அப்ளிகேட்டட் டு யூகே எக்ஸாம் போர்டுன்னு சொல்லிச்சுன்னா யூ ஆர் ஜஸ்ட் ஒர்க்குக்கு நீங்க ரெடி as a degree accepted. எனக்கு இங்கிலாந்து பத்தி தெரியாது. இங்க வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் மற்றும் யூனியன் 2 இருக்குது. அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு போன ஆரம்பத்துல குறைய சம்பளம் தான், புற ஒரு அடிப்படை சம்பளத்துக்கு வந்துடும். அதுலயும் நல்ல சம்பளம் எடுக்கலாம். பின்னுக்கு டிகிரியும் வரும். அது யூனில இருக்கிற டிகிரி மாதிரி இல்ல. ஆனா அந்த துறையில வந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்டான டிகிரி ஒன்று கிடைச்சு நாங்க அந்த துறையில வந்து மேலும் மேலும் படிச்சு ஒரு நல்ல ஆள வரலாம். 60,000 யூரோக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். அது உண்மை. யூனிக்கு போறேன்டா அதுல என்ன ஒரு குறிப்பிட்ட வித்தியாசம்டா, ஒரு யூனிட் டிகிரியோட நாங்க பல ஃபீல்ட்ஸுக்குள்ள போகலாம். அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணா அந்த ஃபீல்டுக்கு மட்டும்தான் நாங்க ஒரு நல்ல துறையில வரலாம். கணக்கு ஃபீல்ட்ஸ் இருக்கு. மற்றது அப்ரெண்டிஸ்ஷிப் செய்து நாங்க அந்த சம்பளம் தான் கிடைக்கும்ண்டு இங்க ஜெர்மனி தான் அப்படி இல்லை. இங்கிலாந்துல சில அப்படி இருக்கலாம். ஆனா இங்க வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் செய்தாலும் எங்களுக்கு கூடின சம்பளம் கிடைக்கலாம். அப்படி சாதிக்கிறவையும் பல பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் கூடின ஆட்கள் ஹபிஷா சொல்றதும் நான் ஒரு பாயிண்ட் அதுல ஏற்றுக்கொள்றேன். ஏனென்றா கூடின ஆட்கள் வந்து அந்த அடிப்படை சம்பளத்துக்குள்ளதான் இருக்கிறார்கள். அதுல குறைய ஆட்கள் தான் அந்த மேல் பொசிஷன்ல வர்றாரு. அதான் உண்மைதான். அது ஒரு ஃபேக்ட். இங்க ஜெர்மனில தேடி பார்க்கலாம். ஆனாலும் யூனிக்கு போற ஆட்களும் எல்லா யூனிக்கு படிக்கிற டிகிரி எடுத்த ஆட்களும் நல்ல வேலையில இருக்கிறாங்கன்னும் இல்ல. சில பேர் வந்து இப்ப டாக்டர் மேல பாப்போம். எவ்வளவு டாக்டர் மேர் வந்து வீதியில நின்று ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க. என்னன்னா சம்பளம் காணாதுண்டு. யூனிக்கு போறன்றபடியால எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்ண்டு அதோட ஆதாரம் ஒரு செக்யூரிட்டியும் இல்ல. 2 வழியிலயும் போனாலும் எனக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எங்கட கையில தான் இருக்குது. நாங்க அதை வச்சு என்ன செய்யறோம், எவ்வளவுக்கு நாங்க ஈடுபடுறோம், எவ்வளவு மோட்டிவேஷன் வச்சிருக்கிறோம், எவ்வளவு அனுபவத்தை நாங்க பெற்றுக்கொள்றோம், அதை வச்சுதான் எங்கட வாழ்க்கைய நாங்க டிசைன் பண்ணலாம். ஆனா இந்த வழிக்கு போன நான் கண்டிப்பா மில்லியனரா வருவேன், அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் செய்த கண்டிப்பா மில்லியனரா வருவேன் என்று சொல்ல இல்லாது. அது எங்கட கையில தான் இருக்குது. நீங்க சொல்லிட்டீங்க தானே, எல்லா துறைகளும் அப்ரெண்டிஸ்ஷிப் செய்தார்கள் டிகிரி முடிச்சுட்டு எல்லா துறைகளுக்கும் வேலைக்கு போயிடாது. அப்ப குறிப்பிட்ட துறையில அவர் இன்ஜினியர் தான், இன்ஜினியரிங் செய்த அந்த துறையில அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். ஏனென்றா
யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு டிகிரி முடிச்சு போட்டு என்ன வேலை செய்யலாம், அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவோமா, இந்த டிபார்ட்மெண்ட் போவோமா அல்லது இந்த கண்ட்ரிக்கு போவோமான்னு முழுசுறதை விட 12 வயசுலயே துறையை தேர்ந்தெடுத்து போறதான் சரி என்று கதைச்சிருக்கிறோம். அது உண்மைதான் மாமா. ஆனாலும் அப்ப போக்கஸ் பண்ணுங்க நீங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து ஒரு பேட் திங் இல்ல. அதுலயும் நல்ல விடயங்களை நல்ல விடயங்களை சாதிக்கலாம். நான் சொல்றேன்னா குறிப்பிட்ட துறையில படிச்சு அதே துறையிலேயே வேலை செய்து சாகும் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க அதிகம் அப்ரெண்டிஸ்ஷிப்ல. ஏன்னா அதே துறையில தான் நீங்க ட்ரெயின் பண்ண பாருங்க. ஆனா யூனிசேராக்கள் கூட ஓகே டிகிரி முடிச்சிட்டோம், மாஸ்டர் முடிச்சிட்டோம், பிறகு சொல்லிடணும் எங்களுக்கு ஒரு 10 துறையில வேலை எடுக்கலாம். அப்ப இது இல்லாட்டி அது இல்லாட்டி இது தேடி 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 பிறகு 6 வருஷம் முடியும். நான் இப்போ ஒரு ஜாப் செய்யறேன், ஆனா ஹண்டிங் ஜாப் பண்றேன்னு சொல்றாக்கள் கூட இன்னொருபடியா தான் இந்த கதையை கொண்டு வரணும். அது உண்மைதான். நான் எஃபெக்ட் பண்ண தொடங்கிட்டு யூனிக்கு போறேன்னா எங்களுக்கு முதல் ஒரு பிளான் தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றா பிளான் இல்லாமல் யூனில படிச்சா நீங்க சொன்ன சூழ்நிலை தான் அதுல வரும். நாங்க ஒரு ஜாப்ல இருந்தோம், எனக்கு மற்ற ஜாப்ல தேடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் முதல்லயே ஒரு பிளானோட வந்தால் இந்த ஜாப்ல தான் நான் வேலை செய்ய போறேன், இதுலதான் நான் எனக்கு பணம் சம்பாதிக்க போறேன் ஒரு பிளானே எங்களுக்கு முதல் இருந்தால் அந்த இலக்கை நோக்கி நாங்க படிக்கலாம். கண்ணைக்க கையெழுத்தினீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு உதாரணம் இருக்கு. என்னுடைய லைக் எனக்கு போட தமிழ் டீச்சர் ஆயிடுவா. அவ வந்து யூனிக்கு போய் டிகிரி எடுத்துவா. அவ இன்னும் லைக் அவளுக்கு இன்னும் லைக் டெப்த் இருக்கு அவ யூனிவர்சிட்டிக்கு போனவாடியா. ஆனா அவ பார்ட் டைம் தமிழ் டீச்சரா இருக்கிறா அண்ட் நர்ஸாவும் வேலை செய்யறா. ஆனா அவ வந்து சொல்லுவா அவளுக்கு கொஞ்சம் லைக் பண்ணி இருக்கிறா என்ற யூனிவர்சிட்டி செஞ்சுவாடியா. அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் செஞ்சுவா. அவ ஒரு லேண்ட் ஓனர் நினைக்கிறேன். அவ வந்து ஒரு ஃபிளாட்டும் ஓன் பண்ணிருக்கிறா, ஒரு பெரிய ஃபிளாட் அண்ட் வேற வீடுகளும் ஓன் பண்ணிருக்கிறா. அவ வந்து டெப்ட் இல்ல ஒன்றும். அவ வந்து லைக் யூனிவர்சிட்டி செஞ்சு பண்றா. ஆனா 2-3 ஜாப் செய்ய வேண்டிய இருக்கு அந்த டெப்ட் முடிக்க. அதுவும் உண்மைதான். இங்க ஜெர்மனில தேங்க்ஃபுல்லி அந்த டெப்ட் பிரச்சனை அப்படியான கூடிய அளவுக்கு இருக்காது. என்னன்னா இங்க வந்து டெப்ட் எங்க வர்றதுன்னா நாங்க படிக்கிறதுக்கு உதவி பண்ண எடுத்தால் அதுலதான் நாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 10-15 வருஷத்துக்கு பிறகு அந்த தொகையை அரைவாசி அதுல திருப்பி கட்ட வேணும். ஆனா அந்த தொகையும் 10,000க்கு மேல வராது. நாங்க எவ்வளவு பணம் எங்களுக்கு வந்தாலும் 10,000க்கு மேல நாங்க எப்போதும் திருப்பி கட்ட தேவையில்லை. அதான் ஒரு விஷயம். ஆனா நாங்க அந்த உதவி பணத்தை எடுக்காட்டியே நாங்க ஒன்னும் திருப்பி கட்ட தேவையில்லை. சோ இங்க வந்து யூனிக்கு போறது அவ்வளவு கஷ்டம் ஒண்ணு இல்லை. 20 வருஷத்துக்கு முன்ன யூகேல கிராண்ட் அது நீங்கள் இலவசம். அப்படி இவ்வளவுன்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி நீங்க டிக்ளேர் பண்ணணும். அதுவும் வருவாய் குறைஞ்ச பெற்றோருக்கு தான் கிடைக்கும். அவைகளுக்கு வந்து இப்ப 30,000 கிராண்ட் பண்ணப்பட்டா 30,000 தருவாங்க, பாட்டா தான் தருவாங்க ஒவ்வொரு டேர்முக்கும். ஆனா அது நீங்க கட்டுறே இல்லை திருப்பி. ஆனா அது எல்லாம் பிறகு மாறிட்டு அது ஒரு பெரிய சுமை. நான் அதுக்காக தப்புறதுக்கு வழி சொல்ல இல்லை. உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். அதான் அடிப்படையில காய்ச்சி நான் அப்ரெண்டிஸ்ஷிப் யூனிவர்சிட்டி எல்லாம் பிறகு இடைக்கில கொண்டு வந்த கதை. நான் இங்க 12 வயசுல இருந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பிளான் பண்ணாட்டி சரியா. எனிவே சொல்லி பிரியோசனம் இல்லை. உங்களுக்கு பசிக்கல அப்ப இப்ப சாப்பாடு வர போறீங்களான்னு கேட்டா நீங்க வேணாம் தான் சொல்லுவீங்க, அல்லது மொபைல்ல பிஸியா இருப்பீங்க. பல்லும் பிஸியா இருந்து வந்து கண்ணெல்லாம் அதுக்குள்ள போய் கொண்டிருக்கும். சரி, நல்லது. ஆனா எனக்கு ஒரு குழப்பம் மீது நீ மற்றவர்களுக்கு சேர்த்துதான். எனக்கு என்னன்னு தெரியல, உங்களோட என்ன செய்யறேன்னு தெரியல எனக்கு. நான் அன்றைக்கு கேட்டு நான் ஒரு டிபேட் டீமா உருவாகமாண்டா பெருசா அதுக்கு அந்த மாதிரி கிடந்தது எல்லாரும். ஒன்றுமே எனக்கு ஒரு ப்ரொபோசலும் வருது இல்லை உங்கள்கிட்ட இருந்து. நான் என்ன செய்யறேன், திருப்பி ஆக்கம் தொடங்கல. அது உங்களுக்கு ஓடிடுவியல் செய்தது கூட தொடரே இல்லை. தரணிக்காக 1000 தொடரும் வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன். 1001 அவுட் என்ன. அதே மாதிரி தான் அங்க பிரான்ஸ்ல இருந்து 2 பேர் செய்யணும், அவையும் முடிச்சுட்டு போயிடுவினோம். ஆனா அதுக்காக மினக்கட்டு ஒன்றும் அவுட்கம் வரையிலேன்றீங்கள ரொம்ப ஏன் செய்தமன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஆனா எனக்கு எங்க முடிச்சு போடுறேன்னு தெரியல. நீங்க அவசியம் என்று நினைக்காத வரைக்கும், அல்லது இந்த விஷயத்துல நான் ஏதாவது கதைக்கோணும் செய்யணும், இல்ல ஒர்க் ஷாப் பண்ணணும், அல்லது எக்ஸ்பர்ட்ஸோட கதைக்கோணும் நீங்க கேட்காத வரைக்கும் நான் என்னென்ன முடிவு எடுக்கலாம்?
என்ன பொறுத்தளவு கவலைப்படுறது அம்மா அப்பாக்கள் உங்களை ஒரு ஒரு நல்ல சுபீட்சை அவனைக்குன்னு படிச்சு முடிச்சா உங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சது. அதை படிச்சு முடிச்சுட்டு அவலைப்படுற பெரிய பிள்ளைகளை யோசிக்கல உங்களை நினைச்சாலும் கவலையாத்தான் இருக்கு, உங்களோட அம்மா அப்பா நினைச்சாலும் கவலையாத்தான் இருக்குது. அவியலும் ஒரு ஒரு சப்போர்ட் இல்லை, இதுக்கு ஒத்தாசை தர்றது இல்லை. அன்றைக்குள்ள எனக்கு தெரியலையே என்ன செய்யறது. இப்ப நகுல் அபிராமி எல்லாம் மற்ற நேரத்துல மொபைல் பாவைக்கு விட மாட்டோமா வீட்டுல, இந்த நேரத்துல வந்தா வீட்டுல அவசர அவசரமா கணக்கு செய்யணுமா, கதையே சொல்லாதுங்க. இல்ல ஒரு ஒரு கக்கு வேணுங்க, உங்க அம்மாக்கள் யாரும் கேட்டுருந்தா கேட்க வேற நேரத்துல விட. சில பேர் வருவினம் வேணும், சில பேர் முந்தி ஜூம் கிளாஸ் இருந்தா ஜூமுக்கு ஓடி வருவினம் வேணும்னா மியூட் பண்ணி வச்சு போட்டு மொபைல்ல ஏதாவது விளையாடலாம் வந்து ஞாபகம் இருக்கா. அத மாதிரி எத்தனையோ கிழமைக்கு பிறகு இன்றைக்கு செய்யறோம், இன்றைக்கு வந்து 2 பேரும் பிஸியா இருக்காங்க. என்ன அப்ப என்ன செய்யறது உங்களோட இதுக்கு பிறகு அம்மாவை கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் தந்து மத்தியானம் சாப்பிடுங்கன்னு வயிறு வளர்க்க தனுகுறாங்க. இப்ப என்னன்னா இது 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 நாங்க காய்ச்ச வேலைக்கு நீங்க போவாட்டியும் பரவாயில்ல, இந்த அடிக்டா போனீங்கன்னா ஒரு மாமா அவருக்கு வயசு 44, அவர்கிட்ட அவர் இருக்கிற வீடு அவங்களோட அக்காட வீடு, அவர் மேரி பண்ணி பிரிஞ்சிருக்கார். உயரத்துல வச்சிருக்கு, அண்ணன் தான் டிவி பார்க்கணும். ஏனென்று கேட்டா தானும் தன் அக்காட மகனும், அவர் இப்ப யூனியில இருக்கார், 2 பேர் ஏதோ ஒரு கேம் ஒன்று சொன்னது, நெட்வொர்க் கேம் ஒன்று சத்தியம் அடிக்டா போயிடுச்சு நம்ம. சரியா? அப்போ தனக்கு தெரியுதாம் இது பிள்ளை இது பிள்ளை இது பிள்ளைன்னு தெரியாது. ஒரு 2-3 வயசுல மகன், அவர் கனடால இருக்க மகன் பிள்ளை. அப்படி இருந்தும் தனக்கு அது பொறி, தனக்கு அது போதை, என்ன செய்யறன்னு தெரியல. ஒரே ஒரு வேலைதான் பார்த்துட்டு தான் 2 ஆணியை கலட்டி மேல போட்டு கூரையில ஒண்ணு இதை போட்டு. ஆனா அந்த அக்காட மகன் இருக்காருல்லோ, அவருக்கு இப்ப 21 வயசு, அவர் அண்ணாத்து கூரையை பார்த்து ஒண்ணு கேம் விளையாடுறாரு. இப்போ இவர்கிட்ட கேட்டேன் என்ன நடக்குன்னு கேட்க, வா தப்பிட்டேன் நான் அந்த பக்கமே போக மாட்டேன், இவர் 2 இயர்ஸா விளையாடுறேன் இல்லையா. அப்பா நான் சொன்னார், அந்த தெரியுந்தானே அம்மாவை கத்தியால குத்தின சம்பவம் இங்கிலாந்துல, அது கேம பறிச்சதுக்கு மொபைல்ல இருந்து. அந்த கேம் அவர் சொல்றார், அவர் அதுக்கு பிறகு தான் நிறைய பேரோட கதைச்சது வந்து இந்த கேம்ஸா, இந்த ரீல்ஸ் எல்லாமே எங்களை வந்து இந்த உப்பு போட்ட சிப்ஸ் சாப்பிட்டா நிறைய சாப்பிட சொல்லுங்கல்ல, அத மாதிரி உங்களோட ஆர்வத்தை தூண்டி இந்த அல்கரிதம் தூண்டுறது. இதுக்கண்டே பெரிய சைக்காலஜிஸ்ட் எல்லாம் வேலை செய்யறாங்க இந்த கேமிங்ல, ரீல் செய்யறாக்கள். அந்த ரீல் வெப்சைட் உதாரணமா யூடியூப் அல்லது டிக்டாக், ஃபேஸ்புக் மாதிரி இதெல்லாம் அவங்க ஆனா தெரிஞ்சு கொண்டே நாங்க சாகுறோம் எல்லாம். கவனிச்சீங்களா? என்ன சொல்ல போறீங்க நீங்க 2 பேரும்? இப்ப கையில எடுத்து வச்சுக்கொண்டு உங்க 2 பேரையும் பார்த்து கொண்டேதான் நம்ம நேரம் பேசிக்கொண்டே இருந்தேன். இந்த அடிக்டிவ்ல இருந்து இப்ப வர போறீங்க. ட்ரக் குடிக்கிறாங்க மட்டும்தான் அடிக்ட்ஸா? அவங்க 2 பேர்ட்ட ஜூமும் வேலை செய்யுது இல்ல. எனிவே மெட்டாக்கள் குறைஞ்சபட்சம் கதைச்சு கொண்டாவது இருந்தீங்களன்ற சந்தோஷம். வஜிதா டீம் உற்சாகமாக இணைஞ்சிருக்கிறா. அப்ப அவ தலைப்பு கரெக்டா கொடுக்கட்டான்னு கேட்க மறைச்சு நான் என்னன்னா அப்புறம் அவர் அந்த தலைப்புல நீங்க காய்ச்சிருக்க மாட்டீங்க, அது ஆக அவமானமா போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, என்ன செய்வோம்? நீங்க என்ன ப்ரொபோஸ் பண்றீங்களா, அதை கையை விடுவோமா, வேற தொழில் பார்ப்போமா? நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன், நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நன்றி வஜிதார்களே, நாங்கள் வர போறோம். நன்றி, அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பேசியிருந்தார்கள், கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆமா, நன்றி நன்றி. நான் நினைச்சேன் அந்த ஏஐ பத்தி பேசுவார்களாக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இல்ல, அதுக்கு நான் அந்த வேலைக்கு தொடங்கி சாப்பாடு பிள்ளைத்திய கலவரையில பிரச்சனையா போச்சு. ஒரு பெரிய பேச்சாளர் இந்தியாவுல, ஒரு 3 லட்சம் ரூபாய் ஒரு மணித்தியால ஸ்பீச்சுக்கு வாங்குறவர். அவர்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, வைஃப் தான் சாப்பிட்ட பிளேட் கழுவணும். எனக்கும் பழகிட்டு வைஃபும் நல்ல வடிவா எடுத்து செய்வாவாம். அமெரிக்காவுக்கு போயிருக்காரு பேச்சுக்கு. அங்க தங்கி இருந்த வீட்டுல அப்ப வளமை போல தான் சாப்பிட்டு பிளேட்டை எடுத்து வச்சு போட்டு
கையை கழுவுற இடத்த காட்டணும்னா கழுவி போட்டு வந்துட்டு அப்புறம் வேறு எது தேவைக்கு குசினிக்கு போக அங்க ஒரு 10 வயசு அவங்களோட மகன் தான் கழுவின சாப்பிட்ட பிளேட்டை கழுவி கொண்டிருக்கிறத தான் கண்ணால கண்டது. ஓடி போய் பறிச்சதுண்டு என்ன செய்றீங்கன்னு கேட்க அப்ப அவங்களோட அம்மா அவங்க 2 பேருமே அம்மாவும் அப்பாவும் டாக்டர்ஸ். அவங்க சொன்னாங்களாம் இல்ல பிரச்சனை இல்லை நீங்க விசிட்டர் தானே நானோ ஹஸ்பண்டோ அல்லது சன் மகன் 10 வயசு மகனோ ஒருத்தர் தான் கழுவுவோம் இது. அன்றைக்கு வீட்டை வந்து கண்ணீர் விட்டு வைஃப் விட்ட சொன்னதாம் நான் செத்தாலும் பிள்ளைகிட்ட தர மாட்டேன் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு. எல்லாம் எவ்வளவு அவமானமான வேலை அன்னைக்கு விளங்கிச்சா கதை. அது ஓப்பனாவே சொல்றாரு அவர் பெரிய ஒரு பட்டிமன்றத்துல சொல்றாரு இத நான் செய்ய மாட்டேன் நீங்களும் இந்த தப்பை செய்யாதீங்க வீட்டுல உங்களோட பிளேட்டை நீங்க கழுவுங்க உங்களோட உடுப்பை நீங்க துவைச்சுக்கொள்ளுங்க உங்களோட அறையை நீங்க கிளீன் பண்ணி கொள்ளுங்க அது 10 வயசு என்றால் கூட பரவாயில்லை என்றார். இது சும்மா கிட்டடியில கேட்ட வீடியோ வந்து அதை நாங்க இவ்வளவு காலமா சொல்றோம் நம்ம பிளேட் கழுவுங்க. சில வீட்டுல பார்த்துருக்கோம் உங்களோட அப்பா அழுவி போவார் அம்மா பின்னால தூக்கி கொண்டு போய் கழுவுவா. சில அம்மாக்கள் அதுக்குள்ள சோறை போட்டு அந்த எச்சில சாப்பிட்டு இருப்பாங்க. அப்பாக்கள் போய் நின்று வந்து ஸ்ட்ரைட்டா போனுக்கோ அல்லது டிவிக்கோ போயிருக்கணும். அவ பிஸி இங்க அம்மா அவற்றை எச்சிலையும் சேர்த்து கழுவணும். வேலைக்காரி தானே வேலைக்கும் போகணும். அதுக்கு அடுத்த நாள் உங்களோட வீடு எல்லாம் இருக்கா அப்படி அது சொல்ல வேண்டாம் மனதுக்குள்ள யோசிங்க. சரி அதே போலத்தான் எந்த வீட்டை ஓப்பனா சொல்றோம்னா அவங்க அவங்களோட பிங்கனா அவங்க தான் கழுவுறாங்க. இது அந்த விசிட்டர்ஸ் வந்தா நாங்க கழுவ விடுறோம் இல்ல அது ஒரு பண்பாடுக்கு நாடி வெங்கன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க நல்லா பழகுற கூட்டாளி மாதிரி வந்தா அவங்க எல்லாரும் குசினிக்குள்ள வந்து சாப்பிட்டாக்களே அனைவரும் சேர்ந்து கழுவியா அடுக்கி வச்சுட்டு இருக்கிற சாப்பாடை கட்டி கொடுத்துட்டு அப்படி போற ஒரு பழக்கம் இருக்குது எங்கட வீட்டுல. எல்லாரும் வந்து நின்று 5 குடும்பம் வந்தாலும் 5 குடும்பம் குசினிக்குள்ள வந்து நின்று கழுவுவாங்க. அப்படியே அழகா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. அப்படியே வந்து நின்று அழகா இருக்கும். அப்படி வந்து நாங்க அப்படி எங்களோட கூட்டாளிமாரோட சேர்த்துக்கணும். பிள்ளைகள் அவங்க எல்லாரும் ஒரு ஆள் கழுவுனா ஒரு ஆள் தூக்கி கொண்டு தருவா. எல்லாரும் சாப்பிட்டோன்னு ஓட மாட்டாங்க. எல்லாரும் அது ஒன்று அவங்க சேர்ந்து சாப்பிடுறது கூட நாங்க அதிகமாக சேர்ந்து சாப்பிடுறோம். இப்ப வீக்கெண்ட்ல கூட மற்ற நேரத்துல இப்ப நோன்பு நேரத்துல எல்லாரும் காலமே வேலை எடுத்திருக்கிறார்கள். 3 அந்த 6 மணியோட எல்லாருமே சீக்கி வருவார்கள். எல்லாரும் தான் செய்ய வேணும். எல்லாரும் 2 கழுவையில தானே சொல்றேன். இதை வந்து வீட்டுல அம்மா அப்பாக்கள் செய்யறத வச்சுதான் பிள்ளைகள் பழகுவாங்க. எங்களோட பேர பிள்ளை செய்யாட்டி அந்த வீட்டுல அதே விளையாட்டு தான் நடக்கும். 2 வயசு பொடியனும் இருக்குது 7 வயசு பேர பிள்ளையும் இருக்குது. சனிக்கிழமையில அவங்களோட ரூம் அவ சூப்பரா வாக்க வேணும். ஏதோ நல்லதோ கிட்டதோ அவ சூப்பரா வாக்க வேணும். 2 வயசு பொடியனும் அவரும் தூக்கி கொண்டு தரத்தான் வேணும் சாமா. அதுதான் சொல்றேன் நான் சுத்தமா சொன்னா அம்மா அப்பால இருந்தான் வரும். நான் கடைப்பிடிக்கின்றது. நன்றி மோனா அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்க இல்லாட்டி அதை கொண்டு போயிருந்தார்கள் எல்லோரும். நன்றி வணக்கம். மிக்க நன்றி. விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இடையர்களும் வெள்ளிக்கிழமை வருவீங்களோ எல்லாரும் அபிஷா விடுவோம். அப்பட்டமாவே தான் மறந்து போச்சுன்னு சொல்ற ஒரு கரெக்டர் ஒன்னும் செய்யல. எனக்கு பிறந்த நாள் இருந்தது அன்றைக்கு. அப்ப நாங்க அந்த டெக்ஸ்ட் என்ற குரூப் என்னத்தை வச்சிருக்கிறோம். இல்ல நீங்க எல்லாம் வேலை செய்ய போறீங்க 22 வயசுல பெரிய கம்பெனிகளுக்கு. நான் அது மறந்துட்டேன் டெக்ஸ்ட் போட. இதுல லோ அடிப்படை மனசு தெரியும். நான் வருவேன் வர மாட்டேன்ன்றதை அறிவிப்போம். நான் ஜூம் நான் உங்களை மட்டும் சொல்ல இல்ல இது செய்யாதாக்கள் இருக்கிறீங்க. இதுக்கு ஜூம்ல டெக்ஸ்ட் போடுறேன் இல்ல டெக்ஸ்ட் வந்து மொபைல் தான் இருக்கு. ஓ மை காட் நான் நிகழ்ச்சி நடக்குதோண்டே பார்த்தேனா நிகழ்ச்சியை காணவே இல்ல. நான் நிகழ்ச்சி இல்ல. நாங்க வெள்ளிக்கிழமை பேட்டி கலைக்கிறோம் பாருங்க. வெள்ளிக்கிழமை சொன்னேன் நான் வெள்ளிக்கிழமை ஜூம் லைவ் போய் பாக்க எப்ப எந்த வெள்ளிக்கிழமை நாங்க செய்யாம விட்டாங்க. நான் லைவ் இல்ல நான் உண்மையா சொல்றேன். Facebook ஹபிஷா நீங்க பிள்ளையார் நேரத்துக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க இப்ப இனிமே யூகே டைம் 6 மணிக்கு ஆரம்பிப்போம். நகுல் நீங்க எல்லாரும் டெக்ஸ்ட் போடுறீங்க இல்ல. அப்ப இந்த கலைக்கிறதுக்காக கலைக்கிறா எனக்கும் அப்போ நடந்தது. அப்ப டெக்ஸ்ட்ல போடுறீங்க தரணிக்கா போடுறா 6 மணி. அப்ப நான் கேட்கிறேன் தரணிக்கா 6:20 வாரீங்களா. ஓ மாமா இதெல்லாம் டெக்ஸ்ட்ல வருது. நான் நேரம் பார்த்தேன் சரியா 6 மணிக்கு நான் இது திறந்து பார்த்தேன் Facebook காணையில லைவ். 6:10 பார்த்தா காணையில லைவ். ஸோ நான் அப்படியே நான்
ஜூம் இல்லைன்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். அபிஷா 1 வீக்காக நாங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறோம். மற்றது டைம் ஒன்று போட்டா அது டெக்ஸ்ட்ல பார்த்தா நாங்க ஜூம்ல வர்றதான் பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்றதே இல்ல. இதோ எங்கேயோ திடீரென்று ஒரு நாள் வந்து நேர் மாதிரி கதைக்கிறீங்க. பேஸ்புக்கை பார்த்தேன் லைவ காணலையேண்டு. சரி, எனிவே நான் உங்களை போஸ்ட் பண்ணிடலம்மா, நான் சும்மா பொதுவா சொல்றேன். வருவீங்களா மற்ற ஆக்கன்னு கேட்கிறேன். மாமா வந்தா ரெகுலரா வாங்கும். இப்ப நீதினி கூட பள்ளிக்கூடம் வந்து வெளியில போய் தமிழ் பள்ளிக்கூடம் போய் அங்க முடிச்சுட்டு இங்க ஓடி வாருங்க. அப்ப டைம் எல்லாரோடையும் கலைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டா அந்த டைமுக்கு நிக்கிறீங்க தான். என்ன அதை கொமிட் பண்றீங்களான்னு கேட்கிறேன். அது சொல்றதுக்கும் கஷ்டமா இருக்கா? அப்ப அதில் மற்ற அப்ப அப்ப சரி, அப்ப மற்ற இணைகிறீங்க, எல்லாரும் இணைகிறீங்களா? அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒன்றுதான் வெள்ளன தெரிஞ்சாதான் மற்றாக்களும் வந்து அந்த டைமை நாங்களும் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுவோம். இப்ப 4 பேருண்டா எத்தனை மணிக்கு தொடங்கணும்? 7 மணிக்கு நீதி தொடங்குற மாதிரி. இப்ப 2 பேருண்டா 3. இப்ப 2 பேர் வந்தா என்ன விளையாடு அன்றைக்கு 2 பேர் சேர்ந்துதான் எல்லா நிகழ்ச்சியும் பங்கு பெற்று. போன கிழமை எந்த நிகழ்ச்சி நடக்கும் 2 பேர் தான் நிறைஞ்சிருந்தவ. அப்ப பிரயோசனம் இல்லை. அதுதான் 4 பேரா இருக்கிற 4 பேராவது ஒழுங்கா இணைஞ்சிங்கண்டா 5 பேர் இருக்கிறீங்க, அதுவே போதும். இப்போ வரைக்கும் நீங்க உங்களை ப்ராக்டிஸ், நீங்க தலைப்பை மாத்துங்கோ, போர் அடிக்குதுண்டா வித்தியாசமான இதுக்கு போங்க, உங்களோட பேர். நான் அதை ஒன்றும் போஸ்ட் பண்ணல. ஆனா அதுக்கு திருப்பி அதுக்கு பிறகு என்ன கருப்பு பூனை என்று தலைப்போட வரக்கூடாது. அடுத்த முறை திருப்பி போர் அடிக்கிற மாதிரி வரக்கூடாது. ஏதாவது ஒன்று பிரயோசனமா நீங்களே உங்களுக்கு போர் அடிச்சா மாத்துங்க. சினிமா செய்ய போறீங்களா செய்யுங்க, பொலிட்டிக்ஸ் ஆக போறீங்களா கதையுங்க. விஜய் உங்களை ஆளுமையை வலுப்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேணுமோ அதை செய்யுங்க நீங்க. சரியா? இப்ப ஞாயிற்றுக்கிழமை பற்றி எனக்குத்தான் நீங்க அட்வைஸ் பண்ணுங்க என்ன செய்வோம். மற்றபடி வெள்ளிக்கிழமை நாங்கள் தொடர்ந்து கொள்வோம் இப்போதைக்கு, அடுத்த நிலைமை வரும் வரைக்கும். சரியா? ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம் எல்லோருக்கும். நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம்.